எல்லாம் வல்ல சிவபெரும்பொருளின் திருவருளும் குருவருளும் உள்நின்று உணர்த்த வேண்டி என்னை விட பெரியோர்களை எல்லாம் தாழ்ந்து வணங்கியும் உன்னை தவத்தின் பயனாக சிவஞான செய்திகளை நுணுகி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு என்னை தொடர்ந்து வரும் அன்பர்களுக்கு எல்லா சிவமங்கல நலன்களும் வெளியேற வேண்டும் என்றும் இறைவனை இறைஞ்சி இந்த ஞான பூஜையை சிவ ஞான வேள்வியை தொடங்குகிறேன். தொடர்ந்து நாம் நமது நாயன்மார்கள் திருநட்சத்திரத்தை ஒட்டி அந்தந்த நாயன்மார்கள் வரலாறுகளை முன்னதாக உரை வடிவிலே அதற்கு பொருள் விளக்கம் விரிவாக பாடலுக்கு பாடல் பதத்துக்கு பதம் கொடுத்து சென்ற ஆண்டு பதிவிட்டிருக்கிறேன். இப்பொழுது நம்ம புரட்டாசி ரோஹிணி நட்சத்திரத்திலே குரு பூஜை கொண்டாடப்படும் திருநாளை போவாருக்கும் அப்படி வரைந்து அது சென்ற ஆண்டு அதை பதிந்திருந்தேன். இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் உரைநடையை படிக்கக்கூட ஒரு 3-4 பக்கம் படிக்கக்கூட கால அவகாசம் இறைவனுக்காக ஒதுக்க தயாராக இல்லாத இந்த ஒரு காலத்திலே அதை புரிந்து கொள்ளக்கூட சக்தியற்று போய்விட்டார்கள். 2 தலைமுறையினருக்கு தமிழே முழுமையாக தெரியாமல் ஒரு 40-30% மேல் தமிழ் தெரியாமல் வளர்க்கப்பட்டு விட்டார்கள். படிப்பதிலையும் பல இடர்பாடு, பல சொற்பதங்களுக்கு பொருள் அறியாமல் இப்படியெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நேரத்தில் இறைவன் திருவுருள் உரைநடையாக நாம் இந்த யூடியூப் மூலம் அதை செய்வோம் என்று சொல்லி அந்த வகையிலே இப்பொழுது திருநாளை போவார் அவருடைய புராணம், ஒரு புகழ்மிக்க சீர்மிக்க ஒரு நாயனார் அவருடைய புராணம். அதிலே முதல் பகுதியாக மொத்தம் 37 பாடல்கள் உள்ளன. முதல் பகுதியிலே திருத்தொண்டர் திருவந்தாதியிலே இவரை பற்றி போற்றி பரவப்பட்ட நம்பியாண்டார் நம்பிகளால் போற்றி பரவப்பட்ட பாடலுக்கும் 1 முதல் 19 முடிய உள்ள இவருடைய வரலாற்று பாடல்களுக்கும் முதல் பகுதியில் என்ன பெரிய பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் உரையாற்றுவதை யாரும் கேட்க மாட்டார்கள். அதனால் 2 பிரிவாக பிரித்து திருப்பங்கூர் அங்கே அவர் இறைவனை வழிபட எதிர்கொண்டு நிற்க அங்கே நந்தி மறைத்து இருப்பதை உள்ளத்தில் நிறைந்து நேராக தொழமுடியவில்லை என்று நினைத்தவுடனேயே நினைந்தவருக்கு நேர்வாராகி அந்த நந்தியை விலக்கி தன்னை புலப்படுத்தி காட்சியறினார் இல்லையா பெருமான். அது காட்சியறிய பிறகு அங்கே இருந்து வணங்கி பின்னால் அந்த குளத்தை அவர் தொட்டு குளத்தை வெட்டி அமைத்து இறைவனுடன் விடை கொண்டு மீண்டும் திரு ஆதனூர் அவருடைய பிறந்த ஊராகிய திரு ஆதனூருக்கு செல்லும் வரையிலே அந்த முதல் பகுதியை பார்த்தோம். அற்புதமான ஒரு பகுதி. அந்த பகுதியிலே அவர் அந்த திரு ஆதனூரோட அந்த நாட்டு வளம், அந்த ஊரில் திருநீற்று ஒளி மிகுந்திருக்கக்கூடிய அந்த நிறை, அதன் காரணமாக அந்த சிவ வழிபாடு மிக்கிருப்பதால் அந்த ஊரில் உள்ள நீர்வளம் நிலவளம் எல்லாவற்றையும் சொல்லி இவர் பிறந்த ஒரு புலைப்பாடி என்று சொல்லி ஊரின் புறத்திலே இருக்கக்கூடிய கடைப்பணி என்று சொல்வார்கள். இங்கே இப்பொழுது அலுவலகங்கள்லாம் கடைப்பணி முதல் பணின்னு இருக்குல்ல. ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருந்தாலும் இங்கே கடைநிலை ஊழியர் என்று ஒருவர் இருக்கிறார் அல்லவா. அதுபோல் அங்கே இயற்கையாகவே அமைந்த அந்த புலைப்பாடியில் அந்த மக்கள் மட்டும் வாழக்கூடியவர்கள். அங்கே என்ன நிலை இருக்கிறது என்று அப்படியே சித்திரப்படுத்தி காட்டியிருக்கார். நாங்கள்லாம் சிறு பிராயத்திலே அங்கே எல்லாம் போய் அந்த வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்து வியந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அதெல்லாம் அப்படியே சித்தரித்து சேக்கிழார் பெருமான் இருக்கிறார். அப்போ அங்கே பிறந்த இவர் எப்படிப்பட்ட ஒரு பெருமான், யாரை எங்கே போட்டாலும் அது முன்னை பிறவியோட தொடர்ச்சி இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு பிறந்திருக்கிறோம் என்றால் முன்னை பிறவியோட தொடர்ச்சியாகத்தான் இந்த சிவதவம் செய்ததால் தான் சிவபெருமானோட பெருமைகளை பற்றி பேசவும் அதை கேட்பதற்கும் நாம் தவம் இல்லாத அமையாது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். முன்னை பிறவி தொடர்ச்சி, முன்னை பிறவியில் ஒருத்தன் இறைவனை நோக்கிய பயணத்தில் ஒரு 10ஆம் வகுப்பு அளவுக்கு கல்வி கற்றிருந்தான்னா அதிலிருந்து தொடர்ந்து 11ஆம் வகுப்பிலிருந்து தொடர்ந்து அவன் கற்குமாறு அதற்கு தக்கவாறான உள்ள ஒரு பெற்றோர்கள், அப்படிப்பட்ட குடும்ப சூழல், ஊர் சூழல், தெரு சூழல், குல சூழல் இப்படியெல்லாம் அமைத்து வளர்த்தெடுப்பது பெருமானுடைய பணி. ஆனால் நந்தனாரை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு சாயுஜ்ய நிலையை எய்தத்தக்க அளவுக்கு முன்னை பிறவிலேயே உயர்ந்த நிலையிலே இருப்பவரை மீளவும் கொண்டு இங்கே பிறப்பித்தால் எப்படி ஒரு காற்றடித்த ஒரு பந்தையோ ஒரு பலூனையோ நீருக்குள்ளே எங்கே அமுக்கினாலும் எப்படி பித்து கொண்டு மேலே வருமோ அப்படி அதற்கு ஒப்ப
தரிக்க முடியாத அந்த உயிரை வந்து இறைவனை போய் அடைகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு. செம்மையால் தணிந்த சிந்தை இது பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைபால் சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வருபிறப்பின் வெளிவந்த அறம்பொறி கொள்கையாராயே அடித்தோண்டி நெறி நின்றார். ஒரு அற்புதமான பாட்டு நந்தனாரோட தன்மையை. பிறந்து உணர்வு தொடங்கிய பின் அதை நாம் சொல்லிவிட்டு தான் இப்போ 2வது பகுதிக்கு வர வேண்டும். தாய் தந்தை மாமா அத்தை சின்னம்மா பெரியம்மா ஆடு மாடு வீடு தோட்டம் மரம் இப்படியெல்லாம் வந்து வெளி உலக உணர்வுகள்லாம் வந்து புரிய ஆரம்பிக்கும் பொழுதே இவருக்கு என்னென்னா முன்னை பிறவியில் அவர் ஈட்டிய தவம் இருக்கு இல்லையா, சிவத்தை நோக்கி ஈட்டிய சிவஞானம், தவத்தால் ஈட்டிய சிவஞானம் அப்படியே முழித்து வருகிறது. பிறந்து உணர்வு தொடங்கிய பின் அந்த ஊரில் யார் வந்து சிவாய நம்ம சொல்லியிருப்பா, அதை போல் சூழலில் யார் சிவ வழிபாடு எப்படி இருக்கும் இன்றைக்கும் இல்லையே. இன்றைக்கும் பல ஊர்களில் அதை போல் வயற்புறத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட சிவ வழிபாடு, ஏன்னா நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்டே வரல, அப்புறம் எப்படி நாம் வந்து சொல்ல முடியும்? அப்போ உள்ள சூழ்நிலை ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 1500 2000 ஆண்டுகளோ அது தெரியாது. எப்படி இருந்திருக்கும்? அங்கே பிறந்த ஒருத்தருக்கு பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைபால், பிறைக்கண்ணினா பிறையை சூடிய கன்னி மாலை சூடிய பெருந்தகை. பெருந்தகை என்ற வந்து பெருந்தகை என்ற சொல்லுக்கு என்ன ஒரு பொருள்னா, யார் வந்து தன்னை சார்ந்தார்கள் வந்து சிறு சிறு குற்றங்கள் ஏதாவது செய்கிறார்கள் இல்லையா, அந்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெருந்தன்மை, அதுதான் பெருந்தகைமை. பெருந்தகை பிறைக்கண்ணி பெருந்தகைமால், அப்படிப்பட்ட பெருமானம். குற்றம் செய்யணும் குணமன கருதும் கொள்கையால் வந்து குறைகள் என்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமான் பிறந்த உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைபால் சிறந்த பெருங்காதலினால், என்ன அது காதலினால் ரைட்டு, பெருங்காதலினால் சிறந்த பெருங்காதலினால் எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க இவரோட தன்மை. ஏன்னா சேக்கிழார் பெருமான் அவராக சொல்லலை, மேலிருந்து வானிலை உணர்த்த 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 இவர் அப்படியே சிந்தித்து கையால் வந்து இந்த பாடல்களை வந்து வரைந்து நமக்கு வந்து பகிர்ந்திருக்கிறார். அப்படி நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். செம்மைபுரி சிந்தையராய் சிறந்த பெருங்காதலினால் செம்மைபுரி சிந்தையராய். செம்மைபுரி சிந்தைன்னா செம்மைன்னா என்னன்னா, செம்மையிலேயே வந்து உயர்ந்த பொருள் எடுக்கணும்னா சிவத்தை நோக்கி சிவத்தின் திருவடியே பற்றி சிவத்தின் திருவடியே அடைய வேண்டும் என்று இந்த உறுதியாக பற்றி நின்று அந்த சிவநெறியிலே தவ நெறியிலே செல்கிறது அல்லவா. இந்த உலக மாயா உலக பற்றுக்களை எல்லாம் புறந்தள்ளி விட்டு 5 புலன்களை எல்லாம் வென்று தொண்டர் 5 களிரும் அடக்கி என்று ஞானசம்பந்தர் சொல்வார். அந்த யானை போல 5 புலன்களும் பொறிகளும் தள்ளி நம்ம உலகில் வந்து கிடத்தது இதெல்லாம் அது பண்ணி அகக்கரணங்களான மன சித்தம் புத்தி அகங்காரத்தையும் இறைவன் கொடுத்த இந்த கருவிகளை இறைவனை நோக்கி உயிரை வந்து செலுத்துவதற்கு பயன்படுத்தி கொள்ள ஒரு ஞானத்தின் உச்ச நிலையில் இருந்த செம்மைபுரி சிந்தையராய், அதுதான் செம்மைபுரி சிந்தையராய். சரி இருக்கட்டும். மறந்தும் அயல் நினைவின்றி, மறந்தும் அயல் நினைவின்றினா இவர் அந்த என்னன்னா அந்த உழைப்பாடியில் அங்கே வந்து பிறந்தா கூட அங்கே அந்த மக்களுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். தலைவராக இருக்கும்போது நிறைய பணிகள்லாம் இருக்கும், அது சார்ந்த பணிகள்லாம் இருக்கும், அந்த பணிகள்லையும் ஈடுபடணும். அப்போ மறந்தும் அயல் நினைவின்றினா எப்படி இருக்கும்? சித்தத்தை வந்து சிவன்பால் வைத்தார், ஒரு பித்த நிலையில் ஒத்தவராக இருக்கிறார். அந்த பணிகளிலேயே வந்து செய்தால் கூட இறைவனோட திருவடியை வந்து மறவாமலே இவைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறது. நேற்றே அதற்கு அந்த முதல் பகுதியில் உதாரணம் சொன்னேன். ஒரு குழந்தை அங்கே இதில் அப்போல்லாம் துணி கட்டி தான் தொங்க விட்டு அதில் படுக்க வச்சுருப்பாங்க. உள்ளே சமையல் அறையில் போய் சமையல்லாம் செய்து கொண்டிருப்பார். எல்லா பணிகளையும் தாயார் செய்து கொண்டிருந்தாலும் குழந்தை மேலேயே அந்த கவனம் அகலாமல், ஒரு நொடி பொழுது கூட அகலாமல் இருக்கும். அதுதான் தாய்மை பாசத்தோட உச்சம். லேசாக வந்து ஒரு ஒளி கட்டாலும் உடனே இருக்கக்கூடிய வேலைகளை போட்டபடி போட்டுவிட்டு உடனே ஓடி வந்து இந்த குழந்தையை வாரி அணைத்து எடுப்பார்கள் அல்லவா. அப்படி வந்து இதை சூழவே இருக்கிறது, இறைவனோட சூழவே, திருச்சிற்றம்பலத்தை சூழவே அந்த சிந்தை. இது வந்து நமக்காக சேக்கிழார் பெருமான் இதை சொல்லியிருக்காரான்னு தெரியல. இதை நான் ரொம்ப வந்து நேற்று இரவு முழுதலும் இந்த ஒரு வார்த்தைக்கு மறந்தும் அயல் நினைவின்றினா என்ன, இது எப்படி வந்து முடியும்? முடிந்தவர்கள் தான் நாயன்மார்களாக இருக்கிறார்கள், உயர்ந்த நிலையிலே வந்து இறைவனையோட அருளை பெற்று இருக்கிறார்கள் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். யோக நிலையில்
இப்போ சண்டேஸ்வரர் அதை தவிர வேறு எதுவும் சிந்தை இல்லாமல் அப்படி வச்சிருக்கிறார் இல்லையா. அதான் மறந்தும் அயல் நினைவின்றி வருவெறுப்பின் வழி வந்த அந்த அங்கே எங்கே பிறந்தாரோ அந்த குலத்துக்கு உள்ள அந்த பணிகளில் வந்து வழுவாமல் அறம்புரி கொள்கையராகவே அடித்தோண்டி நிறைய நின்றார். அந்த அறத்திலிருந்து அவர்களுக்கு வகுக்கப்பட்ட அந்த அறத்திலிருந்து வழுவாமல் அந்த பணிகளையும் செய்து கொண்டு இறை சிந்தனையிலே இருந்து அடித்தோண்டி நெறி நின்றார் அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் திருவடியே வந்து சிந்தித்து கொண்டு அங்கே வந்து செய்யக்கூடிய அந்த சக்தியை வைத்து என்னென்ன செய்ய முடியுமோ அடித்தொண்டு சிவன் அடித்தொண்டு அந்த கோயில் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இசைக்கருவிகளுக்கெல்லாம் உள்ள தோல் அந்த போர்வை இருக்கு இல்லையா, அந்த மத்தளம் மேளம் ஐவகை கருவிகள்லாம் உருமுக கருவி இருமுக கருவி ஐவகை கருவி அப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் வீணைகள் யாழுக்கெல்லாம் தந்திரிகள் கொடுக்கறது, கோரோசனை கொடுக்கறது, இதே போல் பணிகள் அந்த எல்லையை வைத்து என்ன பணி செய்ய முடியுமோ அதுதான் எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து உங்கள் எல்லையில் நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்களோ உங்களோட செல்வ வளம் எப்படி இருக்கோ உங்களோட சக்தியை கொண்டு சிவபெருமானுக்கு சிவ ஆலயங்களுக்கு சிவ திருத்தொண்டர்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த எல்லை அளவுக்கு நீங்கள் செய்தாலே மிகவும் வந்து ஒரு உயர்ந்த நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவரால் முடிஞ்சதெல்லாம் செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் அப்படிப்பட்ட சிறப்பிக்கிறார். அங்கே அவருக்கு காட்சியளிக்கிறார் பெருமான். மீளவும் திரு ஆதனூருக்கு போகிறார். அங்கிருந்து தொடர்ந்து தில்லையிலே பெருமானோட ஐக்கியமாகக்கூடிய அந்த எல்லை வரை நான் வந்து இப்படி பார்க்க வேண்டும். ஏன்னா தில்லையில் நடராஜ பெருமானில் கிட்ட ஐக்கியமானவர் அந்தனர் குலத்தில் உள்ள மாணிக்கவாசகர். அடுத்தது நம்ம திருநாளை போவார். இது வந்து ரொம்ப சிந்தனைக்கு உரியது. இங்கே ஜாதியாவது குலமோ அது ஒரு நிலைக்கு மேலே வந்து போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இவைகளெல்லாம் இறைவனை வந்து அடைவதற்கு இவைகள்லாம் இடையூறு என்பதை வந்து உணர வேண்டும். முதல்ல இது போல் எண்ணங்கள் ஜாதி மொழியை வைத்துலாம் பிழைக்கிறாங்க. இதில் ஆன்மீகத்தில் அடிப்படையே அறியாதவர்கள் அதெல்லாம் அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது. அவன் கெட்டு போகிறது இல்லாமல் எல்லாரையும் வந்து கெடுக்கிறான். ஜாதி குலம் இனம் மொழி எல்லா வேதத்தையும் வந்து கடக்கணும். கடக்கலைன்னா வந்து இறைவனோட திருவருள் உனக்கு கிடைக்காது. இந்த இன்பத்தை நீ என்னமோ தெரியல நான் இப்படிலாம் சாமி கும்பிட்றேன் துன்பம் வருதுன்னா நீ தான் இந்த பேதமெல்லாம் பார்க்குறியே. அதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். இப்பொழுது நாம் தொடர்ந்து 20வது பாடல் திருநாளை போவர் புராணத்தில் பெரிய புராணத்தில் 20வது பாடலிலிருந்து பார்ப்போம். இத்தன்மை அங்கே வந்து போயிடுறார் இல்லையா. அவரோட கோயில் புறம் வளங்கொண்டு பணிந்தெழுந்து நடங்கொண்டு விடை கொண்டு இங்கே விடை பெற்றுக்கொண்டு தன்னுடைய பதி போயிடுறாரு. இத்தன்மை ஈசர் மகிழ் பதிபிரமும் சென்றிறங்கி இவ்வாறாக வந்து எப்படி இங்கே திருப்புங்கூரிலே வந்து இறைவனை வணங்கி அங்கே திருத்தொண்டுகளெல்லாம் செய்து விட்டு மீள சென்றாரோ அதே போலவே ஈசர் வந்து மகிழ்ந்து உரையக்கூடிய அந்த ஆதனூரை சுற்றி இருக்கக்கூடிய பல பதிகளை எல்லாம் ஒவ்வொன்றாக சென்று வந்து வணங்கி வந்து ஊரிலிருந்து செல்வது வணங்கி வருவது. அப்படி இத்தன்மை ஈசர் மகிழ் பதிபலவும் சென்று இறங்கி வணங்கி மெய்த்த திருத்தொண்டு செய்து விரும்புவார். அவ்வாறாக வந்து ஒரு மெய்த்தொண்டு அதிகமான தொண்டுகளாகவும் மெய்யான தொண்டுகளாகவும் சிவ தொண்டுகளை எல்லாம் செய்து வாழ்வார். விரும்புவார்னு இந்த இடத்துல வாழ்வார் என்று வாழ்ந்து வந்தார் அப்படின்னு பொருள். அது மிக்கெழுந்த சித்தமுடும் திருத்தில்லை திருமன்று சென்றிறங்க உய்த்த பெரும் காதல் உணர்வு ஒழியாது வந்து உதிப்ப. அப்போ என்னென்னா மிக்கெழுந்த சித்தமுடும் அவர் சித்தத்தில் என்னன்னா முன்னை பிறவிலேயே வந்து சிவ தில்லையில் நட்டமாடக்கூடிய பெருமான் வந்து உறைந்திருக்கிறார். அவருடைய திருவடி உறைந்திருக்கிறது, அவருடைய திருவுருவம் உறைந்திருக்கிறது. உள்ளே இருக்கிறதான ஒரு இல்லை உள்ளது இல்லாதது வராது உள்ளது போகாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் வந்து உள்ளது அவர் சித்தத்தில் வந்து உயிரறிவில் முன்னை பிறவிலேயே தில்லை நட்டப்பெருமான் மேலே ஒரு இச்சை வைத்து அந்த சிந்தையில் வந்து நிறைந்து வைத்திருக்கிறார். மிக்க இழந்த சித்தமுடன் அந்த இது என்ன ஆயிடுது வளர வளர அவருக்கு வந்து அறிவு முழிக்க அறியாமை விலக உள்ளே இருக்கக்கூடியது மேலே வருது. திருத்தில்லை திருமன்று சென்றிறங்க திருத்தில்லையில் திருமன்றில் நட்டபாடும் பெருமானை கண்டு வணங்க திருத்தில்லை மன்று திருமன்றத்திலே நடமாகக்கூடிய பெருமானை சென்றிறங்க உய்த்த பெரும் காதல் உணர்வு ஒழியாது வந்து உய்த்தன்னா செலுத்தன்னு அர்த்தம். உய்த்த பெரும் காதல் ஆமாம் உணர்வு காதல் உணர்வு பெருங்காதல் உணர்வு மேலும் மேலும் வந்து என்ன ஆயிடுதுன்னா இவரோட
காதல் உணர்வு எப்படியாவது இந்த தில்லை மன்றிலே நட்டமாடும் பெருமானை நான் வந்து பார்க்க வேண்டும்ங்கிறது எண்ணம் வந்து அடியிலிருந்து உந்தி தள்ளுது. அந்த காட்சியை நான் வந்து மீண்டும் காண வேண்டும். மீண்டும்னா இந்த பிறவியில் இல்லை, எப்பயோ ஒரு பிறவியில் இந்த சித்தத்தில் நிறைச்சது தானாகவே முயற்சி வெளியில் வருது, உள்ளே இருக்கிறதே வெளியில் வருது. உய்த்த பெறும் காதல் உணர்வு ஒழியாது வந்து உதிப்பன்னு சொல்கிறாரு பாருங்க. இந்த சொல்லை வைத்து ஆராய்ச்சி பண்ணால் நான் சொல்கிற பொருள் உதித்தல்னா என்ன இருக்கும்? கீழே இருந்தால் தானே உதிக்கும், உள்ளே ஏற்கனவே இருந்தால் தானே உதிக்கும். முன்னதாகவே இவருக்கு வந்து சிவபெருமான் மேல் ஒரு காதல் உணர்வும் தில்லை நட்டமாடும் பெருமான் மேலே வந்து ஒரு ஒன்றிய சிந்தையும் அந்த உயிரறிவில் நிறைந்திருந்ததால் இறைவன் வந்து இவருக்கு கடைசியாக ஒரு பிறவியை கொடுத்து ஆட்கொள்ள போகிறார். சாய் விஜய நிலையை அவருக்கு கொடுக்க போகிறார். அந்த நிலையில் உள்ளவரை இங்கே வந்து பிறப்பித்திருக்கிறாரு. அவருக்கு அதை தவிர இறைவனை தவிர இறைவன் தொடர்பு இல்லாமல் மறந்து அயல் நினைவென்று ஒரு நொடித்துக்குள் பொழுது அளவு கூட சிவத்தை வந்து நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் என்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடும் மலர்பாதம் ஒரு காலம் மறவாதார் குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணத்தின் மிக்காரு சேக்கிரார் பாடுறாருங்களா. அதை போல் வந்து எப்போ எழுதுமே அந்த சிந்தையில் இருக்கக்கூடிய நிலையில் இருந்ததால் அந்த உய்த்த பெரும் காதல் உணர்வு அந்த உள்ளம் வந்து தள்ளுதில்லை. அவரை போய் பார்க்கணும்னு சொல்லி அந்த நடராஜ பெருமானை அப்படியே உள்ளத்தில் அடைத்திருக்காரு. அது நேராக அந்த காட்சியை போய் நான் காண வேண்டுங்கிற அந்த எண்ணம் உள்ளத்தில் வந்து உதிக்கிது. இதெல்லாம் உரைநடை நூல்கள்லாம் அவர்களால் எழுத முடியாது. ஏன்னா உரைநடையில் இதெல்லாம் எழுதினா புத்தகம் போடுற மாதிரி ஆகிடும். அவங்க வந்து பிண்டப்பொழிப்பு என்று சொல்லுவாங்க, சில சிறு குறிப்புகளை வந்து சொல்லுவாங்க. நாம் தான் வந்து சிந்தித்து இதை வந்து இப்படியெல்லாம் நம்ம வந்து அதாவது இந்த மூலநூல் ஆசிரியரோட கருத்திலிருந்து பிறழாமல் அப்படி வந்து சிந்திக்கணும். அது இறை அருள் தான் நமக்கு கூட்டி வைக்கும். அடுத்த 21வது பாட்டு. அன்று இரவு கண்டு கொய்துகிறார். ஒரு நாள் ரொம்ப உச்ச நிலைக்கு வந்துடுது பாருங்க. பகலில் நினைக்கிறார், இரவு பூரா வந்து தூக்கம் வராது. சில இதை வந்து உறுதியாக பற்றி அதை அடைந்தே தீர வேண்டும் என்று நம்ம உறுதி எடுத்தோம்னா எல்லாமே போயிடும் இல்லையா. அந்த இயல்பான நிலை வந்து மாறி ஒரு சிறப்பான நிலை வந்து உள்ளத்தில் பதிஞ்சுக்கிட்டுன்னா அன்றைக்கு உறக்கம் வராது இல்லையா. சில பேருக்கு வந்து நாளைக்கு பரீட்சையாக இருக்கும், முதல் நாள் நான் இரவு பூரா தூக்கமே வராது. அப்படிலாம் வந்து நடக்கும். அன்றிரவு கண்டுயிலார் புலர்ந்ததன் பின், அன்றைக்கு இரவு போய் சூரியோதயமாகி புலர்ந்ததன் பின் காலை விடிந்ததன் பின் அங்கு எய்த ஒன்றி அணைதரு தன்மை உருகுலத்தோடு இசைவில்லை என்று இதுவும் எம்பெருமான் ஏவலென போக்கொழிவார். பாருங்க, இரவு பூரா தில்லைக்கு போகணும்னு முடிவு பண்ணார். தில்லையில் உள்ள நட்டபெருமானை வந்து கண்டு தரிசிக்க வேண்டுங்கிற எண்ணம் வருது. விழுந்த உடனே என்ன ஆகிடுது, நாமே வந்து இரவு சில முடிவுகள் சிந்தித்து செய்வோம், பகலில் அதை செய்ய வேண்டும் என்று பகலில் வந்து அதை வேண்டான்னு கூட எண்ணம் வந்து மாற்றி விடுவோம். அப்படிலாம் நடக்க முடியல. இது உலகத்தில் உள்ள இயல்பு. அதான் சொல்கிறார். புலர்ந்ததன் பின் அங்கு எய்த ஒன்றிய அணை தன்மை உருகுலத்தோடு இசைவில்லை. அங்கே வந்து நாம் தில்லைக்கு நகரத்துக்குள்ளேயோ அந்த ஆலயத்துக்குள்ளேயோ புகுந்து இறைவனை வந்து கண்டு தரிசிக்கக்கூடிய தன்மை நாம் வந்து இப்போ உருகுலம். இறைவன் வந்து எந்த குலத்தில் நம்ம வந்து உற்பத்தி இருக்கிறாரோ, எங்கே பிறப்பித்து இருக்கிறாரோ, இந்த குலத்தோட தன்மைக்கு அது வந்து இசைவில்லாமல் இருக்கிறதே, பொருந்தாதே, நாம் அங்கே செல்ல முடியாதே, அனுமதிக்கவும் மாட்டார்களே, ஏதோ அப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அங்கு எய்த, அங்கு என்றால் திருத்தில்லையிலே எய்த, திருமன்றிலே கொண்டு போய் இறைவனை எய்தி அந்த நட்டமாடும் பெருமானை காண அங்கு எய்த ஒன்றே அணைதரு தன்மை. அங்கே நான் வந்து ஒன்றே அணைவதற்கான தன்மை இந்த உருகுலம், இந்த உற்றாகுலம். நான் வந்து இப்போ பிறந்திருக்கிறேன்னா இந்த குலத்துக்கு வந்து ஒவ்வாது, இந்த உள்ள இதோட வந்து இசையாது, உருகுலத்தோடு இசைவில்லை. என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு குலத்தில் நம்மை பிறப்பித்திருக்கிறார்கள், நாம் வந்து இங்கே தில்லையிலே போய் இறைவனை வணங்க முடியாதே என்று மனம் கவல்கிறார், வருத்தப்படுகிறார் என்று. இதுவும் வந்து எம்பெருமான் ஏவல். இரவு முழுவதும் வந்து காண வேண்டுங்கிற ஒரு இச்சையை என்கிட்ட வந்து ஒரு பெரிய காதலை வந்து ஏற்படுத்தி என்னை உய்த்து என்னுடைய மனத்தை தள்ளி கொண்டே இருந்தவர் இப்போ விடிந்தவுடன் அங்கே போக இசையாது என்ற ஒரு கருத்தை நம்ம உள்ளத்தில் படைக்கிறாரு. இதே வந்து ஒரு தடை தானே. இதுவும் வந்து இறைவனோட செயல்பாடு தான். நமக்கு வந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியதும் அவர். உன்னோட குலத்தோட இசைவில்லைங்கிற எண்ணத்தை எனக்கு எழுப்பி என்னை வந்து தடை செய்வதும் அவர். அது இறைவனோட திருவிழப்படியே நாம் நடந்து கொள்வோம் என்று. அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு சமாதானம். ஏவல் என போக்கு ஒழிவார். போவதை நிறுத்திட்டு
நன்றும் எழும் காதல் மிக இருந்தாலும் வந்து அந்த உள்ளத்தில் அந்த காதலை கட்டுப்படுத்த முடியாமல் காண வேண்டும் பெருமானை என்ற காதலை கட்டுப்படுத்தாமல் ஒத்தி வைப்போம் இல்லையா. சரி நாளை பார்த்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை போவேன் என்பார். இன்றைக்கு போட்டோம், இன்றைக்கு உள்ள பணிகளை எல்லாம் பார்ப்போம், கண்டிப்பாக நாளைக்கு போகணும்னு சொல்லி தன்னை வந்து தனக்குத்தானே சமாதானம் செய்து கொள்ள, அகத்துக்குள்ளே தனக்குள்ளேயே பேசி வேற ஏனையவர்களிடம் சொல்வதெல்லாம் இல்லை, அகத்துக்குள்ளே அப்படிப்பட்ட சிந்தனை எழுவது, அதை செயல்படணும்னு எண்ணுவது. ஆனால் அதுக்கு வந்து இப்படிப்பட்ட தடைகள்லாம் நேருமே நம்மால் காண முடியாது, இந்த குலத்துக்கு இசைவில்லை என்று சிந்திப்பது. சரி இறைவனோட திருவுருள் இப்படி தான் இருக்கிறது போல் இருக்குது, என்ன செய்வது என்று நினைக்கிறது. மேலும் வந்து ஆசை கட்டுப்படுத்த முடியாமல் சரி நாளை போய்கொள்ளலாம் என்று ஒத்தி வைத்தல். அப்படி 22ஆம் பாட்டு, நாளை போவேன் என்று நாள்கள் சொல்ல தெரியாது. இப்படியாகவே நினைக்கிறது. இரவில் வந்து தூக்கம் வர்றதில்லை, அங்கே போகணும்னு நினைக்கிறது. பகலில் எழுந்த உடனே இந்த குளத்தை இழிவெல்லாம் நினைக்கிறது, அங்கே போக முடியாது என்னன்னு நினைக்கிறது. இறைவனோட திருவுருள் எப்படி இருக்கிறது என்ன நினைக்கிறது. சரி நாளை போகணும்னு நினைக்கிறது. இப்படியாக சொல்லி 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 தள்ளி போட்டு பல நாட்கள் கடந்து விட்டன. நாளை போவேன் என்று நாள்கள் செல்ல தெரியாது, அதுக்கு மேலே இருக்க முடியல. இப்படியே நாட்கள் போய் கொண்டிருக்குது. பூளை பூவாம் பிறவி பிணிப்பொழிய போவாராய் பாலைப்பூம் கமு கொடுத்த பழம்பதியின் நின்றும் போய் வாழை போத்து எழும்பழனும் சூழ்த்தில்லை மருங்கனைவா. என்ன ஆக போகுதுன்னா, பூளை பூவாம் பிறவி பிணிப்பொழிய, பிறவி பிணிப்பு இருக்குது. இந்த பிறவி ஏதோ 100 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இருக்கும். இது வந்து ஒரு சாதாரண இதுக்கு என்ன ஒப்பீடு சொல்கிறாங்கன்னா, இந்த பூளை பூன்னா அதாவது மோப்ப குழையும் அணிச்சன்னு கூட திருக்குறளில் வரும் இல்லையா. மோப்ப குழையும் அணிச்சம் உகந்திருந்து நோக்க குழையும் விருந்துன்னு சொல்லி அந்த அதை எடுத்து அந்த முகர்ந்து பார்த்தாலே அது வந்து வாடும்னு அப்படி சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த பூளை பூனா மெல்லிய இதழ்களை உடைய பூ உடனே எடுத்த உடனே அது வாடி ஒரு காய ஆரம்பிச்சுடும். அப்படிப்பட்ட குறுகிய காலமே வாழக்கூடிய இந்த ஈசலை வந்து உதாரணமாக சொல்லுவாங்க. புற்றீசல் போல் வாழ்க்கை உடனே தோன்றி உடனே வரும். அப்படி பூளை பூவாம் பிறவி பிணிப்பு. ஆனால் இந்த பிறவி பிணிப்பு என்ன ஆயிடுதுன்னா, பிறவி இந்த உயிரோடு கட்டி போட்டு லட்சக்கணக்கான பிறவிகள்லாம் வந்து வருகின்றதல்லவா, அதெல்லாம் வந்து ஒழியக்கூடிய நிலையில் இருக்கார். இப்போ எல்லா பிறவி இதுவரையிலும் அவர் கடந்து வந்து புல்லாகி புடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவை பாம்பாகின்னு அப்படிலாம் பல பிறவிகள் உரை சேரும் 84 100,000ஆம் யோனி பேதம் நிறை சேர படைத்து அவ்வுயிருக்கு ஆங்காங்கே நின்று அருள் செய்வான் அமரங்கோயில்னு சொல்லி ஞானசம்பந்தர் பாடியிருக்காருல வீழ்மொழியில். அதே போல் 84,000 யோனி பேதம் பிறவி வகைகள், ஒன்றுலையும் வந்து கோடிக்கணக்கான பிறவிகள், ஒவ்வொன்றிலையும் வந்து கோடிக்கணக்கான பிறவிகள், எல்லாவற்றையும் கடந்து வந்து மனித பிறவிகளே எத்தனையோ பிறவிகளை வந்து வீணாக கழித்து இப்போ என்னன்னா உயர்ந்த நிலைக்கு இறைவனோட ஐக்கியமாகக்கூடிய உச்ச நிலைக்கு வந்திருக்கிறாரு. அந்த நிலை இங்கே வந்துட்டுது. அதை வந்து ஆசிரியர் நமக்கு கூற்றாக சொல்கிறார். பூளை பூவாம் பிறவி பிணைப்பு ஒழிய போவாராய். அந்த பிறவி பிணைப்பு இருக்கு பாருங்க, தொடக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து முற்றிலுமாக ஒழிய இறைவனை நோக்கி இறைவனை அடைய போவாராய் பாலைப்பூம் கமு கொடுத்த பழமதியும் நின்று போய் இங்கே இந்த ஆதனூர் அவர் பிறந்த ஊரோட வளம். பாலைப்பூ கமுகு உடுத்தன்னா அதால் சூழ்ந்த இவைகள்லாம் வந்து சூழ்ந்த ஒரு இயற்கை வளமிக்க அவருடைய பழம்பதியின் அந்த பழம்பதியாகிய திரு ஆதனூரிலிருந்து அவர் பிறந்த ஊரிலிருந்து தில்லையை நோக்கி போய் வாழைப்போத்து எழும் பழனும் சூழ்தில்லை மருங்கனைவோர். வாழைப்போத்து எழும்னா பழனம்னா நிறைய வயல்கள்லாம் இருக்கின்றன, நிறைய நீர்நிலைகள்லாம் இருக்கின்றன. அங்கே வாழை போத்துன்னா ஒரு போத்துங்கிறது ஒரு ஆண் பாலுக்கு சொல்லுவாங்க. அதுபோல் வாழை மீன்கள், வலிய வாழை மீன்கள்லாம் துள்ளி குதிக்கக்கூடிய எழுந்து குதிக்கக்கூடிய அந்த வயல்களால் சூழப்பட்ட நீர் வளமும் நில வளமும் உள்ள அந்த தில்லைப்பதி அந்த எல்லையை போய் அடைகிறார். தில்லை மருங்கடைவார். செல்கின்ற பொழுது அத்திரு எல்லை பணிந்து எழுந்து அப்படி போகும்பொழுது தில்லை அதுதான் தெரிஞ்ச உடனே இப்படியே நாயன்மார்களும் வந்து எல்லையை வந்து வணங்கி தான் வராங்க. எல்லையை கடந்து போகும்போது கூட சுந்தரமூர்த்தி சாமிகள் எல்லையை கடந்து போகும்போது வணங்கி அந்த தில்லையை பார்த்து அந்த நகரத்தையே பார்த்து வணங்கி செல்கிறார். அங்கே தில்லையில் வாழக்கூடியவர்கள் சிந்திக்கணும், எப்படி வந்து இப்படிப்பட்ட பேரு கிடைத்திருக்கிறதே நாம் எப்படி வாழ வேண்டும், நீதி தவறாமல் நெறி தவறாமல் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்மை வந்து நன்னெறியிலேயே செலுத்தி சிவநெறியிலேயே செல்ல வேண்டும் என்பதை இதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு
அந்த தில்லை நகரத்தை தூய்மையாக காக்க வேண்டுமோ? இன்றைக்கும் மாணவர்கள் எல்லோரும் வந்து வணங்கித்தானே செல்கிறார்கள். அது தூய்மை காக்க வேண்டாமா? எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். செல்கின்ற பொழுதே அந்த திரு எல்லை பணிந்து எழுந்து அப்படியே நெடுஞ்சாங்கடியாக அந்த தில்லை நகரம் தொலைவில் இருக்கிறத வந்து பார்த்து விழுந்து வணங்கி எழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேள்வி எழும்புகியும். இங்கேருந்து பார்க்குறாங்க நிறைய வேத வேள்விகள்லாம் செய்வதால் அங்கே தீயில இருந்து எழக்கூடிய புகையெல்லாம் இருக்கிறது. ஆணபுக வேதியர்கள் ஆகுதியின் மீது புகை போகி அழகார் வானமுறு சோலை மிசை மாசுபட மூசும் மயிலாடுதுறைன்னு இந்த மயிலாடுதுறை சொல்லுவாங்க. இந்த வேதியர்கள்லாம் வளர்க்கக்கூடிய அந்த ஆகுதி வளர்க்குறாங்க இல்லையா, குண்டங்களில் போட்டு அதுலேருந்து எழக்கூடிய புகை போய் வானத்து அளவுக்கு போய் முட்டி அங்கே இருக்கக்கூடிய சோலைகள்லாம் அதே 200 அடி 150 அடி போயிருக்கு பாருங்க, அதிலெல்லாம் படர்ந்து அப்படியே மேகமாக திரண்டு மழை வர்றது அப்படி சொல்லுவாங்க. அப்படியே மல்கும் பெரும் பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேள்வி எழும்புகையும் அந்த புகையெல்லாம் தெரியுது. இங்கேருந்து பார்க்கும்போது தில்லையில் அந்த அந்தணர்கள் எல்லாம் 3000 அந்தணர்கள் இருந்திருக்காங்க. 3000 ஒரு வீட்லேயும் வேதிகையும் அக்னி குண்டமும் போட்டு நித்யாக்னி காரியஸ்தர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லவா, அப்படிலாம். ஆமாம், அந்த தீ புகை தெரியுது. மல்கு பெரும் கிடை ஓதும் மடங்கள் நெருங்கினவும் கண்டு. நிறைய பார்த்தீங்கன்னா கிடைன்னா அந்த வேத சிறுவர்கள், வேதங்கள் ஆகமங்கள் பயிலக்கூடிய சிறுவர்கள் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் பேர். மல்கு பெரும் கிடை ஓதும் மடங்கள் நெருங்கினவும் கண்டு. அவைகள்லாம் நெருங்கி இருக்கிறதெல்லாம் கண்டு அல்கும் தாம் குல நினைந்தே அங்கி அணிந்திலர் நின்றார். அல்கும்னா குறைவு, அதாவது ஒரு தரத்தில் இருந்து குறைவுன்னு சொல்லுவோம்ல, அதில் தன்னுடைய குலத்தோட இழிவை வந்து நினைக்கிறார். அந்த இழிவு வந்து அவர் உள்ளத்திலேருந்து போக வேண்டும் என்பதற்காக தான் அங்கே தீ வளர்க்கப்பட்டது. அவருக்கு தான் அந்த இழிவு இருக்குது. தான் வந்து ஒரு தாழ்ந்த குலத்தவன்னு சொல்லி குல இழிவை வந்து நினைக்கிறாரு. யாருமே குல இழிவை தயவு செய்து கருதார்கள். நீங்கள் எந்த குலத்தில் பிறந்தார்களோ நாம் வந்து அந்த குலத்தோட இழிவானவர்கள் என்றெல்லாம் நினைக்கவே வேண்டாம். குலமோ ஒரு உயிருக்கு ஜாதி மதம் மொழி குலம் எதுவுமே எந்த அடையாளமும் கிடையாது. ஆண் பெண் அலிங்கிற பேதமும் கிடையாது. ஜாதி குலம் எந்த அடையாளமும் நம்ம உயிருக்கு கிடையாது. இந்த பிறவியில் இந்த குலத்தில் நாம் வந்து பிறந்திருக்கிறோம், இந்த ஜாதியில் பிறந்திருக்கிறோம், அதில் வந்து தவறு இல்லை. அதனால் அந்த இழிவே இருக்கக்கூடாது. உங்கள்கிட்டயே அந்த இழிவை நீயே அகற்ற மாட்டேங்கிற, ஏன் உனக்கு வந்து இந்த நம்பிக்கை வரல? நான் இறைவனோட ஆள், சிவனடியார், எனக்கா ஏதரா ஜாதியாவது குலமாவதுன்னு பார்க்கணும். அதுபோல் நம்ம அடியார்கள் பெருமக்கள் அவர்கள் அந்த வட்டத்தில் அந்த ஜாதி குல அந்த சிந்தையே நமக்கு இருக்கவே கூடாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இவருக்கு அந்த தொடக்கம் இருக்குது மனத்தில், சிந்தையில். இவர் எவ்வளோ பெரியவர், சித்தத்தில் இறைவனே நினைச்சவருக்கு. ஆனால் நிதர்சனமாக சிந்திக்கிறார். அப்படி நம்ம பார்த்துக்கலாம். அங்கே உள்ள நிலை அப்படி தானே, அவரால் உள்ளே போக முடியாது இல்லையா. அதோட இவருக்கே வந்து ஒரு அச்ச உணர்வு. அங்கே நான் வந்து இந்த குலத்தில் இந்த இடத்துல பிறந்தமே, நாம் வந்து எப்படி இறைவன் போகணும், அதை போடலாம். அல்குதம் குலம் நினைந்தே, இந்த குறைபாடுன்னு அர்த்தம் அல்குதல்னு அந்த இடத்துல. குலம் நினைந்தே அஞ்சி அணிந்திலர் நின்றார். ஒரே அச்சம் வருது உள்ளத்தில். ஐயோ நம்ம எப்படி போய் இறைவனை தரிசிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் வருது. நின்றவர், அடுத்து 24வது பாட்டு. நின்றவர் அவ்வாறு வந்து சிந்தித்து நின்றவர் அங்கு எய்தறிய பெருமையினை நினைப்பார். அந்த தில்லையில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள நிகழ்வுலாம் எப்படி இருக்கு என்று சொல்லி அங்கே சென்று வந்தவர்கள்லாம் கூறியதெல்லாம் வந்து விரும்பி விரும்பி கேட்பார் இல்லையா. கேட்டு அந்த தில்லையோட அமைப்பு எப்படியெல்லாம் இருக்குன்னு மனத்தில் வந்து கற்பித்து வைத்திருந்தார்ல, அதையெல்லாம் வந்து இப்போ சிந்திக்கிறார். 24வது பாட்டு. நின்றவர் அங்கு எய்தறிய பெருமையினை நினைப்பார். அங்கே வந்து நாம் ஏன் எய்த முடியாது, அது அப்படிப்பட்ட என்னென்ன பெருமைகள் நாம் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் வந்து சிந்தித்து பார்க்கிறார். முன் சென்று இவையும் கடந்து ஊர் ஏயில் திருவாயில் புக்கால். இங்கு இதற்கு மேலும் நம்ம வந்து சென்று அந்த ஊர் எல்லையில் உள்ள, அப்போல்லாம் வந்து சுற்றுச்சுவர் ஊரையே அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த எல்லையை உள்ள நம்ம வந்து புகுந்தோமானால் குன்றடைய மாளிகைகள் தோறும் குலவு வேதிகள். குன்று போல இருக்கிறது இல்லையா, செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கின்னு சொல்லி வானமுறை வந்து வாங்கி செல்வ மதி தோய என்று செல்வம் வளர்கின்றன்னு பாடியிருக்காருல்ல. அப்படிப்பட்ட ஏன்னா அப்படி வந்து அங்கே நடக்குது. அவ்வளவு அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் செய்யக்கூடிய அந்த பூஜையால் அவ்வளவு செல்வங்கள்லாம் இங்கே வளர்ந்து அப்படிலாம் இருந்திருக்கு. அதே தான் இவர் நினைக்கிறார். சென்றிவையும் கடந்து ஊர் சூழ் எயில் திருவாயில் புக்கால். ஊரை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சுவற்றால் வந்து கோட்டை போல் இருக்கக்கூடிய அதோட வாயில் வந்து நம்ம உள்ளே புகுந்தோம்னா
குன்றணைய மாளிகைகள், பெரிய பெரிய குன்று போல மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள் தோறும் குளவும் வேதிகைகள், விளங்கி இருக்கக்கூடிய வேதிகைகள். ஒன்றிய 3000 அங்கு உளர் என்பார் ஆகுதிகள். ஒன்றிய 3000 அங்கு உலை என்பார் ஆகுதிகள்னா அந்த வேதிகைன்னு சொன்னால் மேடை, அந்த கடம் சாமனம்லாம் பண்ணி வைத்திருப்பார்கள், அந்த மேடைக்கு வேதிகைன்னு பேர். இந்த கீழே எரி ஓம்பக்கூடிய அதற்கு குண்டம் என்று பேர், அதுதான் ஆகுதி. அந்த ஆகுதி பொருள்கள் எல்லாம் இறைவனுக்கு ஆக வேண்டும் என்று போடக்கூடிய பகுதிகள் தான் அந்த தீயை வளர்த்து அதில் இடுவார்கள் அல்லவா, சமர்ப்பிப்பார்கள் அல்லவா. அதுதான். அப்போ என்னன்னா அங்கே இந்த குன்றணைய மாளிகையில் 3000 வேதிகைகள் அந்த ஊர்லேயே இருக்குது. ஆலயத்தில் இருக்குங்கிறது அது தனி. அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த தில்லைவாழந்தவர்கள் 3000 வரும். அவர்கள் இல்லத்தில் வேதிகையில் கடம் சாபித்து சுவார்த்த பூஜைன்னு செய்வாங்க இல்லையா, அதிகாலையில் தனக்காக செய்யக்கூடிய பூஜை. அப்புறம் பரார்த்த பூஜை தான் ஆலயத்தில் செய்யக்கூடிய பூஜை. அங்கே பல அந்தணர்கள் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் அந்திலாம் இருக்கு இல்லையா, அந்தி சந்திகள்லாம் அந்த பூஜைகளில் ஆகுதி வளர்த்து செய்வார்கள். அதனால் அந்த புகைகள் வரும். அப்படிப்பட்டு 3000 வேதிகைகள் இருக்குன்னு சொல்லி இவருக்கு செய்தி பிறர் சொல்ல அறிந்திருக்கிறார். அதெல்லாம் சிந்திச்சு பார்க்குறாரு. குன்றணைய மாளிகைகள் தோறும் குளவும் விளங்கி தோன்றும் வேதிகைகள், ஒன்றிய 3000 அங்கு உலை என்பார் ஆகுதிகள். அந்த ஒவ்வொரு வேதிகை மேடைக்கு கீழே ஒரு குண்டம், யாக குண்டம், இவைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சிந்திக்கிறார். இப்பரிசாக இருக்க இது அப்படி அந்த ஊரில் இப்படிப்பட்ட அமைப்பு இருக்க எனக்கு எய்தல் அறியுது. நான் எப்படி அந்த ஊருக்குள்ளே போக முடியும்? இப்படி அந்தணர்கள்லாம் ஒவ்வொரு இல்லத்துலேயும் வேதிகைகளை அமைத்து ஆகுதிகளில் வேத வேள்விகள், வேதாகம வேள்விகள்லாம் நடராஜ பெருமானை முன்னிலைப்படுத்தி சிவமே ஏகையரை என்று உணர்ந்து செய்கிறார்களே, அந்த இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? இப்படிப்பட்ட ஒரு குலத்தில் என்னை பிறப்பித்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கிறார். இப்பரிசாக இருக்கு அங்கு அவ்வாறு சிறந்து ஒரு தூய்மையாக இருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சி அப்பதியின் மதில்புறத்தின் ஆறாத பெருங்காதல். அப்போ எங்கே இருக்காரு? ஏற்கனவே வந்தார் பாருங்க, ஒரு வெளிமதில், அந்த ஊரையே அடைச்சி இருக்கக்கூடிய வெளிமதில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு உள்மதியில் உள்ள பூந்தாதான் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி முதல்ல சொல்கிறாரு. அந்த மதில் புறத்திலே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்பதியின் மதில் புறத்தின். ஆனால் என்ன ஆயிடுது உள்ள மட்டும் ஆறாத பெருங்காதல். ஆறாத பெருங்காதல்லாம் சில பொருள்களை இந்த இது சொல்லுவாங்க. ஒரு நிலக்கடலை பாருங்கள், முதல்ல இது கொழுப்பு நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 10 கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு வச்சுருவோம். அதுக்கப்புறமா அது தின்ற உடனே என்ன ஆகிடும், மீளவும் கொஞ்சம் அதை திங்க வேண்டும்னு ஒரு ஆசை வரும். அது அனுபவத்தில் உள்ளது. எல்லோருக்கும் அந்த அனுபவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் ஆறாத உன்ன அனுபவிக்க ஆறாத ஒரு பெருங்காதல் மீளவும் அனுபவிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு தன்மை அது. அப்பதியின் மதில்புறத்தின் ஆறாத பெருங்காதல் ஒப்பதாக வளர்ந்தவங்க மேலும் நட்டப்பெருமானை நேராக கொண்டு பார்த்தே ஆக வேண்டும், கண்டே ஆக வேண்டும், தரிசித்தே ஆக வேண்டும். இந்த உடலை கொண்டு நான் எப்படியாவது அவரை தரிசித்தே ஆக வேண்டுங்கிற ஆறாத காதல் மேலும் வளர்ந்து ஓங்குது. ஒப்பரிதாய்னா அது ஒப்பில்லாத வகை. யாருக்குமே இதுவரையில் உலகத்தில் பிறந்தவன் யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு வலிய காதல் ஏற்படாத அளவுக்கு இது யாரோடவே ஒப்பிட முடியல. நந்தனாருக்கு என்ன காதல் இறைவனை கொண்டு தரிசிக்க வேண்டும் என்று அது சொல்லணும்னா வேறு யாரையாவது ஒப்பிட்டு சொல்ல முடியல. அதனால தான் ஒப்பரிய காதல். வேறு யாருக்கு இப்படிப்பட்ட காதல் இருந்தது என்று சொல்ல முடியலங்கிற ஒரு கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாயன்மார்களுக்கு இடையில் நாம் ஒப்பிடக்கூடாது, பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பரிதாய் வளர்ந்துவங்க உள் உருகி கைட்டு உடனே இப்படிப்பட்ட காதல் அந்த உள் உருக்கம் இயல்பாக வரும்ல. இப்போ குழந்தைகள் மேலே ஒரு ஒப்பில்லாத காதல் தாய்க்கு இருப்பதாக தான் அந்த குழந்தைக்கு சிறு இடையூறோ சிறு இதுன்னா மனம் உருகி அவங்கள அறியாமலே கண்ணீர் வெளியில் வருது பாருங்க. அதான் உருகிறது. வேற என்ன? ஒப்பரிதாய் வளர்ந்தவங்க உள் உருகி கைதொழுதே. வேற என்ன வழி? சரணாகதி. உன்னை தவிர எனக்கு இது இல்லை, எனக்கு இப்படிப்பட்ட காதல் இருக்கு இறைவான்னு சொல்லி அப்படியே ஒரு படம் பிடித்தது போல நட்டப்பெருமான் சிந்தையில் உறைந்தவரை அப்படியே சிந்திக்கிறார். உள்ளுருகி கைதொழுதே செப்பரிய திரு எல்லை வளம் கொண்டு செல்கின்றார். என்ன இயலும் அந்த இடத்துல? சரி, இதோட பெருமை எல்லையே இல்லாத செப்பரிய அந்த திருமதில் இருக்கு இல்லையா, திரு எல்லை இருக்கு இல்லையா, அந்த தில்லையோட எல்லைக்கே அதோட பெருமையே சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதம் அங்கே இருக்குது. அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய
திருமதில் செப்பரிய திரு எல்லை வளங்குண்டான் திரு எல்லைன்னு போகிறாரு பாருங்க. அந்த ஊரோட எல்லையை, நகரத்தோட எல்லையை திரு எல்லை எந்த அளவுக்கு சேக்கிழார் பெருமான் வந்து சிறப்பிக்கணுமோ திரு எல்லை வளங்கொண்டு செய்கின்றார். ஏதோ சிந்தித்து கொண்டு சிவாய நம்ம நடராஜ பெருமானே சிவ சிதம்பரம்னு அப்படியே ஸ்துதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு வளங்கொண்டு செய்கின்றார். இவ்வண்ணம் இரவு பகல் வளம் செய்து, அது இரவா தெரியல பகலா தெரியல, இப்படியே சிந்தித்து கொண்டே கால் பாட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லுங்களேன், தன்னை அறியாமலே. இவ்வண்ணம் இரவு பகல் வளம் செய்து அங்கு எய்தறிய அவ்வண்ணம் நினைந்தெழுத, அங்கு வந்து எய்தறிய அப்போ அவ்வண்ணம்னா அவ்வாறாக இறைவனை வந்து தரிசிக்க வேண்டும் எண்ணத்தோடு நினைந்து சிந்தை அழிந்த, சிந்தை வந்து கவன்ற மனம் உருகிய அடித்தொண்டர், அந்த திருவடி தொண்டு செய்யக்கூடிய அடித்தொண்டர்னா கடைசி தொண்டர்ல, திருவடிக்கே வந்து திருவடியே உள்ளத்தில் இது பண்ணி அந்த திருவடி தொண்டு அயலில் செஞ்சால் கூட திருவடி தொண்டு தானே. நீங்கள் வந்து சரிய காரியங்கள்லாம் இறைவனுக்காக செய்கிறோம், கூட்டுறோம், இது பெருக்கிறோம், பூக்களை பறிக்கிறோம், கட்டுறோம், இதெல்லாம் கொடுக்குறோம், இது எல்லாமே வந்து இறைவனோட திருவடி தொண்டு தான். அடித்தொண்டர் அயர்வெய்தி, மன அயற்சி வருது, ஐயோ வந்து நம்மளால் எய்தற்கரிய வந்து எய்த முடியாது போல் இருக்க, நம்ம இப்படி வந்து ஒரு ஆசையை வைத்து விட்டோமே, இப்படி குல இழிவு வந்து நமக்கு தடையாக இடைநிற்கிறது என்று மிகவும் வருத்தம். என்ன நினைக்கிறார்? மைவண்ண திருமணற்றால் மண்டில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம், எப்படி தான் நான் வந்து எப்படி நான் வந்து போக முடியும், என்னோட குல இழிவு தடுக்குது, எப்படி இவர்கள் வாழக்கூடிய இடத்துலலாம் நான் வந்து செல்ல முடியும்னு பலவாறாக சிந்தித்து மைவண்ண திருமணற்றார். அங்கே நீலகண்டராக இருக்கிறார் இல்லையா, பொன்மேனியில் வந்து ஒரு நீலகண்டம் உள்ள ஒரு கரை வைத்திருக்கிறார் இல்லையா, பெருங்கருணைக்கு அடையாளமாக, சார்ந்தாரை காத்த அடையாளமாக. மைவண்ண திருமிடற்றார் மன்றில் நடம் கும்பிடுவது, மன்றிலே அவர் வந்து அந்த 5 நடனம் ஆடுகிறாரே, அதை நான் சென்று கும்பிடுவது எவ்வாறு நான் வந்து அவரை போய் கும்பிட முடியும் என்று சொல்லி ஒரு ஏக்கம் என நினைந்தே ஏசரவனோடு அந்த வருத்தத்தோடையே துயில்றார். அப்படியே நினச்சி கொண்டே, அதான் ஒரு நொடிப்பொழுது கூட வந்து மறந்தும் அயல் நின்று இருக்கிறவர் துயிலும் துஞ்சும் போதாக வந்து துணையனுக்கு ஆகி நின்று அஞ்சல் நின்று அருளி செய்ய என்று சொல்லுவார்ல. துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாளும் அப்படின்னு பாடியிருக்காரு. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் நெஞ்சம் புகுந்து என்ன நினைவிப்பாரும் ஞான சம்பந்தர். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த தூங்கும்போது கூட இந்த இறைவனோட நினைவு அப்படியே வந்து இது எப்படா நம்ம போய் அவரை பார்க்குறது அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு படுத்து ஒரு சுற்றி வரால உடல் அயற்சி வந்து ஒரு உறக்கத்தை உண்டாக்குது. ஏசரவுன்னா வருத்தம் அந்த இடத்துல. திரு ஏசரவு இருக்கு இல்லையா, இதில் திருவாசகத்தில் 27 நினைக்கிறாரு, இன்னல் தரும் இழி பிறவி இது தடை என்றே துவில்வார். என்ன நினைக்கிறாரு? இது வந்து இந்த இழி பிறவி இருக்குது, இதுவே வந்து தடை. இறைவனை வந்து நான் இப்போ வந்து எங்கே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறேனோ அது வந்து தடை. அதோடு இல்லாமல் இந்த பிறவியே தடை. இந்த மனித பிறவி எடுத்திருக்கிறேன் பாருங்க, இதே வந்து இறைவனை எழுதுவதற்கு ஒரு தடையாக இருக்கிறது. இதெல்லாம் கடக்கணும் இல்லையா, அப்படிலாம் நம்ம ஞானமாக நினைக்கணும். இன்னல் தரும் இப்பிறவி இது தடை. என்னன்னா இன்னல் தரும் இப்பிறவினா இந்த பிறவி வந்து இன்னல் தான் தரும், துன்பம் தான் தரும். அதான் துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் ஞானசமுந்தர் பண்ணார் 8வது பாடலில் முதல் பதிகத்திலேயே. ஒரு இன்பம் விளங்கும் இந்த உலகில்னு சொல்லி சொன்னாரா, துயரிலங்கும் உலகில்னா இது வந்து பிறவியே துயர். மனிதனாக பிறந்தவன் அவன் அரசனாக பிறந்தாலும் சரி, எந்த அளவுக்கு வந்து இன்பத்தை வந்து அவன் தேடி அனுபவிக்கிறானோ, அது நாடி வர அனுபவிக்கிறானோ, அதற்கு சமமான துன்பத்தை அடைந்தே தீர வேண்டும். இறைவன் வந்து பக்குவப்படுத்துவதற்காக இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு ஏற்றி அனுப்பியிருக்கிறார். ஆக இது வந்து துயர வாழ்க்கை, இதிலிருந்து விடுபட வேண்டும். இன்னல் தரும் இழு பிறவி இது தடை. இப்படிப்பட்ட ஒரு இழிந்த பிறவியே இறைவனை நாம் வந்து பார்ப்பதற்கு அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்று அப்படியே நினைத்து கொண்டே துயில்கிறார். பலவாறாக நினைத்து அந்நிலைமை, இந்த நிலைமை அவருக்கு எல்லாமே தெரியும், அங்கே தான் உள்ளே இருக்கார். அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அருந்தருளி. இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து பெருமான்
சரி இந்த எல்லைக்கு வந்துட்டியா நீ, இவ்வளவு வந்து உனக்கு அன்பா அப்படின்னு சொல்லி அந்த உச்சத்துக்கு வந்த நிலையில் மண்ணு திரு தொண்டர் அவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு அந்த நிலை பெற்ற திருத்தொண்டரான நந்தனாரோ திருநாளை போவாரோட வருத்தம் எல்லாம் தீர்ப்பதற்கு, எல்லாங்கிற பொருள் போட்டிருக்காருங்க. இதுமே பிறவியே கிடையாது. முன்னணைந்து கணவன்கள் முறுவலோடு அருள் செய்வார். அதை புன்முறுவலோட சிரித்த முகங்கண்டால் அப்படின்னு சொல்லுவார்ல, சிரித்த முகம் கண்ட பின்பு நான் வேற என்ன காண்பதுன்னு அப்புறம் சொல்லுவார்ல, அதுபோல் புன்முறுவலோட இவரோட கணவனோட வந்து சாமி சொல்கிறாரு. இப்பிறவி போய் நீங்க எரிநீடை நீமொழி முப்புரை நூல் மார்பருடன் முன்னணைவாய். இந்த பிறவி உனக்கு போகணும், அவ்வளோதானே. இந்த பிறவியே இனிமேல் போயிடும். இது நீங்கணும்னா நீ வந்து தீயில வந்து மூழ்கி, நீ மூழ்கி தீயில எதற்காக வந்து பெருமான் இவரை மூழ்க செய்ய வேண்டும் என்று பலர் வந்து எதை வேணும் ஏதாவது பேசணும். இவர் உள்ளத்தில் அந்த இழிவு இருக்கு பாருங்க. இந்த சாதி வந்து நான் வந்து தாழ்ந்த சாதியில் தாழ்ந்த குலத்தில் வந்து பிறந்து விட்டோம் என்று ஒரு இழிவான எண்ண தொடக்கு வந்து இவர் உயிரறிவை பற்றி இருக்கு பாருங்க. அது நீங்க வேண்டும் என்றால் அந்த எரியில மூழ்னா அது நீங்க போயிடுங்கிற அது போல இவரை வந்து சிந்திக்க செய்து அதை வந்து முற்றிலுமாக நீக்கி, அது ஒரு தொடக்கு, அது ஒரு தடை. நீ உன்னை இழிகுலம்னு உன்னை நினைச்சாலே அதே ஒரு தடை என்று நீ புரிந்து கொள்ளணும். இறைவனை நோக்கி நீ பயணிக்கிற இந்த உடலை கொண்டு நீ எந்த குலத்தில் வந்து பிறந்திருந்தா உனக்கு என்ன, நீ ஏன் அந்த குல இழிவை நினைக்கிற? நீ வந்து அந்தனோட உயர்ந்தவர், பிரம்மதேவனோட உயர்ந்தவர் என்று நீ அப்படிலாம் வந்து சிந்திக்க வேண்டும். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லணும். தன்னைத்தானே இழிவாக நினைப்போம், எப்படி வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும்? நம்ம இறைவனோட அன்புக்கு ஆளாக இருக்கோம். நம்மோட எவன் பெரியவன்? நேரடியாக இறை தொண்டு செய்யணும், இறைவனோட பரத்துவத்தையே பேசுகிறோம், இறைவனோட பரத்துவத்தையே கேட்பதற்கு இச்சை வச்சிருக்கிறோம். நம்மளோட பெரியவர்கள் எத்தனை பேர் இந்த ஊரில் வசிக்கிறாங்க, இங்கே வசிக்கக்கூடிய ஊரில்? அப்போ என்ன, எதற்கு வந்து சாதி குலம் ஏனைய தொடக்கெல்லாம் அந்த உள்ளத்தில் அதை வந்து நீக்கணுங்கிறதுக்கு தான் அந்த எரி அமைக்க சொல்லப்படுகிறது. அதான் புன்முறுவலோடு சொல்கிறாரு. இவன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தான் வந்து ஒரு இழிந்த குலத்தை சேர்ந்தவன், இழிந்த சாதியை சேர்ந்தவங்கிற அந்த இழிந்த எண்ணத்தை நீக்க வேண்டும், நீக்கி நான் வந்து அந்த மாசை நீக்கி ஆட்கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான் அதை செய்கிறார். எரியில் வந்து மூழ்கினதால் அவளை எரிச்சு சாம்பலாக்கி அப்படி பண்ணுறதில்ல. அது முட்டாள்கள் வந்து புரியாமல், என்னன்னு புரியாமலே வந்து பேசுவான். இவனே வந்து வழிபாட்டில் உள்ளவனே எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டு போகிறத ஓஹோ அப்படியா அப்படிங்கிறான். ஒருத்தன் நந்தனாரை எரிச்சு விட்டாருங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், அவர் வந்த பாதையை வந்து தெற்க அடைச்சி விட்டாங்கிறான். ஏன் ஞானசமுதர் எந்த வழியாட வந்தார்? மேற்க வந்தாரா, தெற்க வந்தாரா, வடக்க வந்தாரா? உடனே கேட்கணும்ல. ஏன் இது நந்தனார் வந்தாருன்னு தெற்கு பாதையை அடைச்சி விட்டான்னு சொல்லி சொல்கிறான்னு எவன் வந்து உனக்கு வந்து எவனா எழுதி வச்சிருக்கானா? இப்படிப்பட்ட வந்து ஒரு தீய அந்த நடராஜ பெருமானோட பார்வையை பார்க்க இந்த உலகத்துக்கு சக்தியில் அது திறந்து விட்டான்னா அழுங்கி போயிடும், தெற்கு பூரா போயிடும். அந்த கட்டட அமைப்பை பார்த்தா தெரியும் அங்கே ஒரு வாயில் எந்த காலத்துலேயும் இருந்ததே இல்லைன்னு. அந்த கட்டட அமைப்பை நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நடராஜ பெருமானுக்கு நேராக கொடிமரத்தை தாண்டி தெற்க அங்கே எழுக்கப்பட்டிருக்கிற சுவற்றை வந்து அந்த சுவரை பார்த்தாலே நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் இது வந்து ஒரு பொய் உரை வந்து இருக்கா. எந்த காலத்துலேயும் அந்த வாயில் இல்லை. அந்த இறைவனோட சக்தியை வந்து தாங்க முடியாது. இப்பிறவி போய் நீங்க எரிநடை நீர்மொழி சரி முப்புரை நூல் மார்பருடன் முன்னணைவாய். நீ வந்து இந்த பிறவி உனக்கு போகணுங்கிறியா போயிடும். இனிமேல் வந்து உனக்கு பிறவியே கிடையாது, இது நீங்கணும். நீ போய் எரியில் வந்து எரி வளர்ப்பார்கள் அந்தனர்கள், நீ அதில் மூழ்கி வா அப்படிங்கிறார். மூழ்கி முப்புரை நூல் மார்பர், அந்த முப்புரை நூல் மார்பராகிய தில்லைவாழ் அந்தனர்களாக இருக்கிறார்களே அவர்களோட வந்து நீ முன்னணைவாய் என்ன வந்து மொழிகிறாரு. அப்பரிசே தில்லைவாழ் அந்தனருக்கும் எரியமைக்க மெய்ப்பொருளானார் அருளிய அம்பலத்தை மகனார். இவரிடம் என்ன சொன்னாரோ அந்த வகையிலேயே இவருக்காக எரியமைக்கும்படி தில்லைவாழ் அந்தனருக்கு கனவின்கண் போய் வந்து இவருக்கு சாதாரண வந்து தில்லைவாழ் அந்தனர்னா சாதாரணமாக நம்ம வந்து நினைக்க முடியாது. மெய்ப்பொருள் ஆனார் அருளிய அம்பலத்தை அவங்க வந்து நடராஜ பெருமான ஒரு உருவமாக வந்து ஒரு சிலையாக நினைப்பது. நடராஜ பெருமானே அங்கே வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நேரடியாக வந்து நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறார் என்று சொல்லி அப்படி அன்பு வைத்திருக்கக்கூடிய அவர்கள். அதான் சொல்கிறாரு, தம்பெருமான் பணி கேட்ட தவமறையோர் எல்லோரும். தம்பெருமான் அவர்களுடைய பெருமானுடைய ஆணையை கேட்ட தவமறையோர், பாருங்க மறையோர் தவமறையோர்.
செம்மையால் தணிந்த சிந்தை தில்லை மூவாயிரவர். செம்மையால் தணிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார். மும்மை ஆயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில்லார். இந்த பிறவிலேயே அவர்கள் பெற்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு தீட்சிதர். யாராவது தீட்சிதர்களை நீ இழிச்சு தயவு செஞ்சு எவனாவது பேசுகிறான்னா முகத்தில் கூட முழிக்காது. தில்லை வாழ்ந்தனர்களை எவனாவது இழிச்சு பேசினான்னா, விபூதி பூசினவனா இருக்கட்டும், ருத்ராட்சம் அவன் முகத்தில் கூட முழிக்காது. அதை விட பெரிய கொடும் பாவம் இல்லை. அவனை விட பாவிகளே கிடையாது. செம்மையால் தணிந்த சிந்தை. செம்மையானா சிவபெருமானையே உள்ளத்தில் நிறைத்து அதனால் இந்த ரஜச குணங்கள்லாம் கெட்டு போய் தமச குணம் கெட்டு போய் சத்துவ குணம் மேலோங்கி நிற்கக்கூடிய செம்மையால் தணிந்த சிந்தை தெய்வ வேதியர்கள்ன்றாரியா. வேதியர்கள்னு சொல்லாமல் தெய்வ வேதியர்கள். எத்தனை பேர்? மும்மை ஆகிறவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரே. அந்த கைலாயத்தில் இருக்கார பெருமான். இந்த பறவைகளையெல்லாம் கடந்து வெளிக்கிடந்து பெருஞ்சோதியாக இருக்கிறாரே பெருமான். அந்த ஒரு வடிவெடுத்து அங்கு நட்ட பெருமானாக இருக்கிறாரே அந்த பெருமான். தாங்கள் போற்றிட முதல்வனாரே, எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கக்கூடிய பெருமானே இருக்காரு. அவரை முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார். இப்போ வாழுறார்கள் இந்த மனித பிறவி எடுத்து, மனித மாதிரிக்கே நம்மளாட்ட உருவம் எடுத்து மனித பிறவியில் வாழுறார்கள். இப்பயே அந்த பெருமானை பெற்று வாழ்வார். இனி பேரும் பேர் ஒன்று இல்லாது இந்த பேர் பெற்று விட்டார்கள். இந்த நடராஜ பெருமானை தொட்டு அபிஷேகம்லாம் செய்து அதற்கு அர்ச்சனைகள்லாம் செய்து போற்றி செய்து பாராட்டி சீராட்டி இதெல்லாம் செய்ய கிடைச்சிட்டு செல்ல இன்னும் அவர்கள் என்ன பேர் அடைய போகிறார்கள்? இதை விட ஒரு சிறந்த பேர். இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில்லார். தம்மையே தமக்கு ஒப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார். அவர்களுக்கு ஒப்பு யாரையா? தில்லைவாழ் அந்தனர்களுக்கு ஒப்பு தில்லைவாழ் அந்தனர்கள் தான். யாரோடையும் நீ ஒப்பிட வேண்டாம், அதெல்லாம் விட்டுடும். அவர்கள் தம்மையே தமக்கு ஒப்பான நிலைமையால் அப்படி இறைவனோட இருக்கக்கூடிய ஐக்கியத்தோட அளவுகோலை வைத்து ஒப்பரிய அந்தணர்கள் இருக்கிறார்கள். அந்த நிலைமையால் தலைமை சார்ந்தார்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்தணர்கள் தம்பெருமான் பணி கேட்ட தவமறைய அவர் எல்லோரும் அம்பலவர் திருவாயில் முன்பு அச்சமுடன் நீண்டி உடனே எல்லாரும் எழுந்து வந்துடுறாங்க. அங்கே இறைவன் நடனமாடக்கூடிய பெருமானுடைய திருமுன்பு ஈண்டினா கூடி நெருங்கி எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம். வேற ஒன்றும் ஆணை இல்லை. எந்த செய்து அங்கே வாக்குவாதமும் விவாதமாக கிடையாது. பெருமான் இப்படி அருள் செய்திருக்கிற ஓங்கனவில் சொன்னார். ஏங்க வா, அவர் சொன்னபடி நாம் செயல்பாடை செய்வோம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம் என்று ஏற்றி இறைவனை போற்றி தம்பறிவு பெருக வரும் திருத்தொண்டர் பால் சார்ந்தார். தம் பரிவு பெருக வரும் தன்னுடைய இறைவன் மேலே தான் வைத்திருக்கக்கூடிய பரிவு இருக்கிறது, அன்பு இருக்கிறது, பேரன்பு இருக்குது, ஒப்பரிய அன்பு இருக்குது. அது ஒரு முற்று பெறக்கூடிய நிலை. அதை பயனாக விளைந்து இறைவனோடு ஐக்கியமாகி அந்த பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை. அதை எய்துவதற்காக வந்திருக்கிறார்கள் அல்லவா நந்தனாரே, அவர்கிட்ட சேர்றாங்க. அந்த திருத்தொண்டர் பால் சார்றாங்க. அடுத்து உட்படப்பட்டு என்ன சொல்கிறாங்க? ஐயரேன்னு விழிக்கிறாங்க. அங்கே ஞானசம்பந்த பெருமான் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயரே என்று விழித்தார் அல்லவா, அதை போல் ஐயரே என்று விழிக்கிறார்கள். ஐயரே, அம்பலவர் அருளால் இப்பொழுது அடைந்தோம். நாங்கள் இங்கே அணிந்து உங்களிடம் அணிந்திருக்கிறோமே, இது அம்பலவரோட அருளால். அவர் அவர்களோட, ஏன்னா இவருக்கு தான் தெரியுமா முதல் நாளே இரவு கனவுல இறைவன் சொல்லிட்டார் இல்லையா, அம்பலவர் அருளால் இப்பொழுது அணிந்தோம், வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி. எங்களுக்கு என்ன ஆணையிட்டிருக்கிறார் என்றால், உமக்கு ஒரு வெய்ய அழல் அமைத்து தருமாறு எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார். அதை தர வேண்டி உங்களை அழைத்து செல்வதற்காக நாங்கள் அணைந்தோம் என்று சொல்கிறார்கள் என விளம்ப. அவ்வாறு அவர்கள் சொல்ல நையுமன திருத்தொண்டர் மேலே அதாவது நெஞ்சகம் நைந்து நினைமன் நாள்தோறுங்கிறாரு பாருங்க. அப்படியே நைந்து நாள்தோறும் நினைந்த அந்த சிந்தையரான ஒப்பரிய நந்தனார் நையுமன திருத்தொண்டர் நான் உயிர்ந்தேன். ஆக என்னிடம் கனவில் சொன்னார். கனவில் என்னடா இறைவன் சொன்னார். சில பேருக்கு என்ன கனவு வந்துச்சு, இது நெசம் உண்மையாக இருக்குமா இருக்காதா, இது எல்லோருக்கும் உள்ளது தானே. நாம் பல கனவுகள்லாம் காணுவோம். அது என்ன ஆகிடுது, அவர்கள் அப்படி சொன்ன உடனே இரவு தனக்கு கனவுகள் உணர்த்தையோ இதுவும் பொருந்தினோடனே ஆகா நான் உயிர்ந்தேன், இதற்கு மேலே எனக்கு என்ன பிறருக்குரிய பேர் என்ன வேறு இருக்கிறது என்று சொல்லி ஆகா நான் உயிர்ந்தேன்கிறார். நான் உயிர்ந்தேன் என தொழுதார்.
யாரை தொழுகிறாரு? இல்லை, அந்த நட்ட பெருமானையும் தொழுகிறாரு, இந்த தீட்சிதர்களையும் தொழுதாரு. ஏன்னா வந்து வறந்தவர்களை வந்து எதிர் வணங்குற முறைமை இருக்கு இல்லையா, தொழுதார். தெய்வமறை முனிவர்களும் தீ அமைத்தபடி மொழிந்தார். அதுக்கப்புறம் இவரை அழைத்து போய் அவர்கள் தீயை வளர்த்து விட்டு, அதான் தெய்வமறை, தெய்வ வேதியர்கள்னு அங்கே எழுதினார், இங்கே தெய்வ மறை முனிவர்கள்னு எழுதினார்கள். அதெல்லாம் பார்க்கணும். ஏதோ வந்து நம்ம வழிபாடு வந்து நமக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையாது. எவனோ வந்து ஒரு அரசியல் பண்ணுறான், ஒரு இழிந்த நிலையில் உள்ளவங்களாம் எதையோ வந்து பேசுகிறான். அதெல்லாம் நம்ம வந்து அவர்களோடலாம் தொடர்பே வைத்திருக்கக்கூடாது. இறைவனுக்கு எதிரானவர்கள், இறை அடியார்களுக்கு தொண்டு செய்பவர்களுக்கு எதிரானவர்கள், மெய்யடியார்களுக்கு எதிரானவர்களுக்கு முகத்தில் கூட நம்ம வந்து முழிக்கக்கூடாது. எந்த அளவுக்கு விலகி செல்லணுமோ அப்படி வந்து விலகி செல்லலாம். அவர்கள் சிந்தையே நம்ம உள்ளத்தில் நிறைக்கக்கூடாது. இறைவனை வந்து நிறைக்கக்கூடிய சிந்தையில் இந்த வீரர்களையெல்லாம் நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது. அவர்களோட இணக்கமே வைத்து கொள்ளக்கூடாது. இதெல்லாம் வந்து சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள். இறைவனே வந்து உங்களோட தவம் பெருசாக இருந்தால் அந்த தீயவர்களை விட்டு இறைவனே வந்து விலக்கி விடுவார். மறையவர்கள் மொழிந்ததற்பின் தென் திசைகள் மதில் புறத்து பிறை உறிஞ்சும் திருவாயில் முன்னாக. மறையவர்கள் அவ்வாறு உங்களுக்கு தீ அமைத்திருக்கிறோம்னு சொல்லும் பொழுது எந்த இடத்துலன்னா, தென் திசையின் மதில் புறத்து பிறை உறிஞ்சும் திருவாயில். அங்கே பிறை உறிஞ்சும்னா அந்த கோபுரம் இருக்குது பாருங்கள், அது தவழக்கூடிய அந்த தெற்கு கோபுர வாயிலில் அந்த சன்னதி தெருவாக இருக்கலாம். திருவாயில் முன்னாக பிஞ்சகர்தம் நிறையருளால், அந்த தலைக்கோளமுடைய சடாமுடியுடைய பெருமானோட திரு அருளால் நிறையருளால், அவருடைய நிறைந்த அருளால் மறையவர்கள் நெருப்பு அமைத்த குழி எய்தி. மறையவர்கள்லாம் இறைவனோட அருளிப்பாடுபடி அங்கே ஒரு குழியை தோண்டி நெருப்பு அமைக்கிற இந்த எரிய வைத்திருக்கிறார் இல்லையா, அந்த குழியை வந்து எய்துகிறார் நமது நந்தனார். இறைவரத்தால் மனம் கொண்டு வேற என்ன வந்து நினைக்கிறாரு, அந்த நட்டப்பெருமானோட தூக்கிய திருவடி இருக்கு இல்லையா, அதையே வந்து உள்ளத்தை வந்து முழுவதுமாக நிறைவேற்று. இறைவர்தால் மனம் கொண்டே எரிசூழ வளம் கொண்டார். அந்த இறைவனோட திருவடியை சிந்தித்தபடியே அந்த எரி அமைத்திருக்கிறார்களே, அதை வந்து அப்படியே அஞ்சலி குவித்து வளம் வருகிறார். அப்படியே கற்பித்து நம்ம பார்க்கணும். நான் சொல்வது வந்து காட்சியாக நீங்கள் காண வேண்டும். நான் வந்து விவரித்து சொல்வதெல்லாம் காட்சிப்படுத்தலாம். சூழ வந்து மறையோர்கள் இருக்கிறார்கள், தில்லையில் வாழக்கூடிய பிற குலத்தவர்கள்லாம் வந்து சூழ்ந்திருக்கிறார்கள். ஏன்னா தீ ஏரியில் வந்து ஒருத்தர் இறங்க போகிறாருன்னா வீட்டில் எவனா இருப்பானா, எல்லாரும் ஆண் பெண் எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும். அங்கே மறைவர்கள் தில்லை வாழாதவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க. எல்லாம் இறைவன் இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல் செய்கிறாரே, நமக்கு என்ன என்றே புரியவில்லை, எதற்கு இப்படியெல்லாம் செய்கிறார் பெருமான்னு சொல்லி அவர்களுக்கு எவ்வளவு வந்து சிந்தையில் உள்ள மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். வளங்கொண்டார். கைதொழுது நடமாடும் கழல் உண்ணி அழல் புக்கார். கைதொழுது நடமாடும் கழல் உண்ணி, நடமாடக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடியை சிந்தையில் வந்து நினைந்து உள் நினைந்து அந்த அழல்குள்ள அப்படியே போறார். எய்திய அப்பொழுதின்கண் எரியன்கண், அந்த உள்ள போன உடனே மேலெல்லாம் சுற்றி எரியுது. எரியன்கண் இம்மாய பொய்தகையும் உருவொழித்து, இந்த மாயா லோகத்தால், இந்த 5 பூதங்களால், ஸ்தூல பூதங்களால் ஆன உடம்பு அவர் வைத்திருந்தார் இல்லையா, அது வந்து ஒழிவு. அந்தந்த பூதங்களாம் அந்தந்த பூதங்களில் போய் கரைஞ்சிடுது. பொய்தகையும் உருவொழித்து புண்ணிய மாமுனி உடிவாய், அப்படியே வந்து ஒரு புண்ணிய மாமுனிவராய வந்து தோன்றுனா எப்படி இருப்பாரோ அப்படி புண்ணிய மாமுனி உடைவாய் மெய்தகள் வெண்ணூல் விளங்க. உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் எப்படி முப்புரி நூல் அணிஞ்சிருக்கிறாரோ, அந்தணர்கள் அணிஞ்சிருக்கிறார்களோ, எல்லா குலத்தவருக்கும் முப்புரி நூல் உண்டு. இதை முதலில் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். பலர் வந்து தெரியாமல் விட்டு விட்டார்கள். ஏன் விட்டார்கள்னு சில பிற குலத்தவர்கள் சிவபூஜை செய்கிறவங்களாம் நாங்கள் நோக்கும்போது எங்களுக்கே தெரியவில்லைன்ட்டாங்க. எதனாலங்க நாங்கள் வந்து முப்புரி நூல் அணிவதை விட்டோம்னு சொல்லி எல்லாருக்கும் உண்டு. இப்பொழுது வந்து போட ஆரம்பித்திருக்கிறார்கள். பிற குலத்தவர்கள்லாம் முப்புரி நூல் வந்து போட ஆரம்பித்திருக்கிறார்கள். கைதொழுது நடமாடும் கடல் உண்ணி அழல் புக்கார். எய்திய அப்பொழுதின்கண் எரியின்கண், எரி அந்த நெருப்பில் இம்மாய பொய்தகையும் பொய்மாய பிறவியை வந்து ஒழித்து, அந்த உருவத்தை ஒழித்து புண்ணிய மாமுனி வடிவாய் மெய்திகள், மெய்யில உடலில் திகழக்கூடிய விளங்கி தோன்றக்கூடிய வெண்ணூல் விளங்க வேணிமுடி கொண்டு எழுந்தார். சடாமுடியோடு வந்து அந்த மும்மையால் உலகாண்ட மூர்த்தின்னு சொல்கிறோம்ல, திருநீறு ருத்ராக்கம்
எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த சடாமுடி. அதுதான் அந்த சடாமுடியோடு வந்து ஒரு பெரிய புண்ணிய மறைமுனிவர் வடிவாக எழுதுறார். செந்தி எழும்போது, செந்தி மேல் எழும்போது அப்படி வந்து சிவந்து எரியக்கூடிய அந்த அது வந்து சுடாத நெருப்பு. இது எந்த ரகசியம் அவனுக்காக தெரியுமா? அது வந்து சுட்டு எரித்து பொடியாக்கக்கூடிய தீ அல்ல. இந்த பௌதிக தீ 5 பூதங்களில் உள்ள தீ கிடையாது. அது வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தீ. உலகியல் பார்வைக்கு தீயாக தெரியும். இந்த இதெல்லாம் வந்து தெய்வ ரகசியங்கள். அவர் இந்த எரிஞ்சி எலும்பு சாம்பல்லாம் அங்கே வந்து கடந்ததுன்னு எங்காவது எழுதியிருக்கிறாங்களா? யாராவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். செந்தி மேல் எழும்போது செம்மலர் மேல் வந்து எழுந்த அந்தணன் போல் தோன்றினார். அந்த தாமரை, சிறந்த தாமரையில் அந்த வேதம் ஓதக்கூடிய பிரம்மதேவன் இருக்கார் பாருங்க, அப்படி வந்து தோன்றினாராம். அது ஒரு ஒப்பீடு பண்ணுறாரு இவரோட புறத்தோற்றத்தை. செம்மலர் மேல் வந்து எழுந்த அந்தணன் போல் தோன்றினார். அந்தர துந்து வினாதம் வந்து எழுந்தது. அந்த அந்த ஐவகை இசைக்கருவிகள்லாம் அங்கே வானலோகத்தில் இருக்குது பாருங்கள். அந்த எல்லா வகையான இசையெல்லாம் அந்த கருவிகளே வந்து இசைக்கின்றன. அந்தர துந்தி நாமம் வந்து எழுந்தது. இருன்னா பெரியன்னு அர்த்தம். பெரிய அந்த வானத்தில், அந்த வானத்தில் வந்து இசைக்கருவிகள்லாம் ஒலிக்கக்கூடியது, ஓங்கி ஒலிக்கக்கூடிய அந்த ஒளிலாம் வந்து இங்கே சேருகிறது. வானவர்கள் மகிழ்ந்தார்த்து பைந்துணர் மந்தாரத்தின் பனி மலர் மாரியில் பொழிந்தார். இப்போ முன்னாடி சொன்ன அது வந்து எரியமைத்து அந்த எரியில் மூழ்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தில்லைவாழந்தனர்கள் அவ்வளோ பேரும், அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும், அப்புறம் வானவர்கள்லாம் இருக்காங்கள்ல, பல்வேறு வகைப்பட்ட வானுலகத்தவர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவர்கள்லாம் வந்து வியந்து நோக்கி எல்லோரும் காண வராங்க இந்த காட்சி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மந்தார மலர், 7 வகை மலர் இருக்குதான் அங்கே வானகத்தில். பாரியாதம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பூ மரங்கள் 7 வகையான மரம் இருக்குதான். அந்த மகிழ்ந்து அவர்கள்லாம் திளைத்து, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அடியாரா, இப்படிப்பட்ட ஒரு பேரா, நமக்கு கிடைக்காத பேரா அவருக்கு கிடைச்சிது. நட்டபெருமானை வந்து நம்ம வெளியில் நின்று வந்து வணங்கிட்டு போகிறோம், அவர் போய் அணைய போகிறாரே, அவருக்கு வந்து இப்படிப்பட்ட திருவருள் அணைந்திருக்குதுன்னு சொல்லி பைந்துணர் மந்தாரத்தின்னா மெல்லிய இதழையுடைய பைந்துணர்னா புதிய இதழ் விரிந்த அந்த முகிழ்ந்த மந்தார மலர், மந்தாரத்தின் பனிமலர் மாரிகள் பொழிந்தார். ஒரு ஈரத்தோடு இருக்கக்கூடிய அந்த மலர்களை மழை போல வந்து பொழிகிறார்கள் அந்த தேவர்கள்லாம் மகிழ்ந்து. 34 திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கைது விழுதார். திருவுடைய பாருங்க, எங்கெங்க தில்லைவாழ் அந்தனர் சேக்கிழார் பெருமான் போட்டுறாரு. நீ சேக்கிழார் பெருமானை குருவா வைக்கிட்டு இருக்கிறவன் வந்து தில்லைவாழ் அந்தனர்கள் இழிச்சி பேசினீங்கன்னா அது கொஞ்சமாவது அறிவு இருக்கணும், தொடர்பு இருக்கணும் நம்மளோட வாழ்க்கைக்கும் செயல்பாட்டுக்கும். திருவுடைய தில்லைவாழ் அந்தனர் என்னைய திருவுடைய கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார். கற்று அங்கன்னா வேதங்களை எல்லாம் கற்று இறைவனையே உள்ளத்தில் அடைத்து எரியோம்பி வேத வேள்விகளை எல்லாம் செய்து சிவபெருமானை தவிர அவங்களுக்கு தெய்வமே தெரியாது. இந்த இவனும் பல தெய்வம் கும்பிட்றான் பாருங்க, அங்கே தில்லைவாழந்தனர்கிட்ட கிடையாது. பல சிவாச்சாரியார்களே யாரையோ வந்து கும்பிட போயிட்டாங்க. பல அந்தணர்கள் வந்து யாரையோ தெய்வம்னு கும்பிட்றாங்க. தில்லைவாழந்தனர்களில் ஒரு அந்தணர் கூட வந்து பிற தெய்வத்தை வந்து வேறு தெய்வமே இல்லையே அவங்க எப்படி நினைப்பாங்க? அந்த ஞானம் உடையவர்கள் தான் திருவுடைய. கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமை சென்றார். கலியை வாராமை சென்றார்னா உலகத்திற்கு ஆதி பௌதீகம், ஆதி தெய்வீகம், ஆதி ஆன்மீகம்னு வரக்கூடிய அவ்வளவு உயிர்களுக்கு வரக்கூடிய அத்தனை இடர்களையும் காக்கக்கூடியவர்கள். வெள்ளம், வறட்சி, சுனாமி, பூகம்பம், புயல், அப்புறம் வந்து அதெல்லாம் பௌதீகம் சம்மந்தப்பட்டது. அப்புறம் தெய்வங்களால் வந்து இந்த வினைகளுக்கு தக்கவாறு ஊட்டக்கூடிய அந்த கேடுகள். ஆன்மீகம்னா பல உயிர்கள் இருக்குல்ல, சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாம் வந்து அடிக்குது இல்லை. இதை போல் வந்து உயிர் வாழக்கூடிய மக்களுக்கு வரக்கூடிய அத்தனை பகைகளையும் வந்து வாராமல் சக்தி இழக்க செய்யவர்கள். கற்று ஆங்கு எரியோம்பினா வேதங்களை வந்து முறையாக கற்று அங்கே வேத வேள்விகளை எல்லாம் செய்து, வேதாகம வேள்விகள் எல்லாம் செய்து கலியை வாராமே செற்றார் வென்றார். கலியை வாராமே செற்றார் அவர்கள் வாழ்தில்லை சிற்றம்பலமேய அப்படின்னு பாரு. பரப்பை படுத்தெங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்தில்லை. பரப்பை படுத்தெங்கும்னா அந்த வேத மேடை இருக்கு இல்லையா, வேதிகைன்னு சொல்லுவோம்ல, அது சில இது வந்து பறவைகள் வடிவெல்லாம் அமைப்பாங்களாம். அதான் பரப்பை படுத்து எங்கும் நிலைப்படுத்தி எங்கும் பசுவேட்டு எரியோம்பும், நெய்யை வைத்து எந்த எரியோம்புகிறார் இல்லையா சிறப்பர். அப்படிப்பட்ட பெருமானையே வந்து வேத முதல்வனான பெருமானையே, வேதத்தின் பொருளாக இருக்கக்கூடிய பெருமானையே முதல்வனாக தலைவனாக வைத்து வேள்விகள்லாம் செய்து
ஓம்பி இந்த உலகத்தை வந்து காக்கக்கூடியவர்கள். அவர்கள் தில்லையை மட்டும் இல்லை, இந்த உலகத்திற்கே தீங்கு வராமல் காக்கக்கூடியவர்கள். அதான் சொல்றாரு, திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கைதொழுந்தார். அப்படிப்பட்ட திருவுடைய அந்தணர்கள், தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் இப்படி வந்து ஒரு புண்ணிய மாமுனி வடிவாக வராரே, பிரம்மதேவனோட வந்து ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தை இறைவனுக்கு அளித்தாருன்னு சொல்லி அவங்க அப்படியே வந்து கைதொழுறாங்க. அஞ்சலி கூப்பி கைதொழுதார். பரவரிய தொண்டர்களும் மனம் பரவரியன்னு பலவாறாக இறைவனை வந்து பரவக்கூடிய, போற்றி பரவக்கூடிய அரிய தொண்டர்களும், அப்படிப்பட்ட அங்கே சூழ்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களும், அங்கே பரவி நிற்கக்கூடிய தொண்டர்களும், அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம். பணிந்து மனம் களிமன்றார். உடனே வந்து பணிந்து வீழ்ந்து பணிந்து மனசில் வந்து அவ்வளோ சந்தோஷம். என்னடா இப்படி வந்து ஒரு நந்தனார் இப்படி வந்து வந்தார், இந்த கோலத்தோடு வந்தார், இப்படி அந்தணனாக வடிவெடுத்து நம்ம கண் முன்னாலே நிகழ்ச்சின்னா எப்படிப்பட்ட ஒரு அச்ச உணர்வு வர வரும். எல்லாம் வந்து மகிழ்கிறாங்க. அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க. அங்கே அருமறைகளால் வந்து சூழப்பட்ட ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வண வேதம், வேறு ஏதாவது சொல்லுவோம் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு, எல்லாம் வந்து தவறு என்பதற்கு நான் வந்து ஆச்சாரியர் ஆதாரத்தோடு காமிக்கிறேன். எதற்காக அதெல்லாம் செய்கிறான்னே தெரியல. அந்த 4 வேதங்களால் வந்து சூழப்பட்ட அந்த திருமன்று இருக்கு இல்லையா, மன்றம், திருமன்றில் அங்கே ஆடுகின்ற பெருமானுடைய கழலை வணங்க நந்தனார். அந்த நோக்கத்தில் தானே அந்த உயிர் இங்கே வந்துச்சு. அந்த புண்ணிய மாமொழியோர் வடிவாக இருக்கக்கூடிய அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கிறது யார்? நம்ம திருநாளை போவார் தானே இருக்கார் உயிர். இந்த உயிர் வேறு, உடல் வேறு. அருமுறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். திருநாளை போவேன், நாளை போவேன், நாளை போவேன் என்று சொல்லி கூறிக்கொண்டிருந்த அந்த மறைமுனிவர் எதை வந்து காண போவேன் என்று சொல்லி கொண்டிருந்தாரோ அந்த பெருமான் நட்டமாடுகின்ற அந்த திருவடியை கண்டு வணங்குவதற்காக அங்கே போகிறார். இவங்கெல்லாம் பின்னால் போகிறாங்க. அப்போ வந்து இந்த வீதியிலேருந்து பாருங்கள், உடன் செல்ல சென்று எய்தினா கொஞ்சம் தூரம் போய் சென்று எய்தினா, அப்போ அந்த தெற்கு கோபுரத்தில் அந்த தெற்கு வீதியை கொஞ்சம் முன்னாடி இந்த நாம் அப்படியே வந்து சிந்திச்சு பார்த்து பல கருத்துக்களை வச்சு பார்க்கும்பொழுது அப்படி தெரியும். அப்போ வந்து அவர்களும் அவர்களோட பின்தொடர்ந்து செய்கிறாங்க பாருங்கள். அப்புறம்தான் வந்து அந்த இதில் கோபுரத்துக்கு கீழே உள்ளே எழுதுறாரு. தில்லைவாழ் அந்த நேரம் உடன் செல்ல. உடனே என்ன பண்ணுறாங்க, நடராஜ பெருமானை நோக்கி அவர் போறாருங்கிற அந்த உணர்வோடு அவர்களும் வந்து சூழ்ந்து போகிறார்கள். உடன் செல்ல சென்று எய்தி. எங்கே எய்துறார்? கொள்ளைமான் மறிக்கிறத்தார் கோபுரத்தை தொழுதெறிஞ்சி. சென்று எய்தினா கோபுரத்தை எய்தி அங்கே கொள்ளைமான் மாறுன்னா கொள்ளைகளில் வந்து தோட்டங்களில் மேயக்கூடிய மான்குட்டியை கையில் வைத்திருக்கிறாரே அந்த பெருமானுடைய அந்த கோபுரத்தை, அது தெற்கு கோபுரம் இருக்குது பாருங்கள், அதை வந்து வீழ்ந்து தொழுது இறங்கி வணங்கி ஒல்லை போய் உட்புகுந்தார். விரைவாக போய், ஒல்லைன்னா விரைவுன்னு போய். இப்போ நான் 35வது பாடல் படிக்கிறேன். ஒல்லை போய் உட்புகுந்தார். உலகுய்ய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரார். எதற்காக யாவர் நடமாடுறாரு? உலகம் உயிரத்துக்கு. உலகங்கிறது யாரு? உலகத்தில் வந்து வாழக்கூடிய உயிர். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்களில் யார் சிறந்தவர்? உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டை என்பது தொல்காப்பிய விதி. யார் உயர்ந்தவர்? இந்த மனித பிறவி எடுத்ததே வந்து ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர்பொழில் தெல்லுகள் மானடம் செய் வரதர் பொற்றால் தொழில்னு 2வது பாட்டிலே சொல்லிட்டாரு. இந்த சதையும் எலும்பு ரத்தமும் நரம்புகளும் உள்ள இந்த உடல் இறைவனால் கொடையாக அளிக்கப்பட்டதை நீ பயன் கொண்டு அந்த இறைவனோட திருவடியை தாண்டா எழுதணும், அவரோட திருவடியை வணங்குன்னு சொல்லிட்டாரு சேக்கிரார் பெருமாள். கோபமா எல்லையினை தலைப்பட்டார். உலகுய நடமாடும் அந்த பெருமானும் அங்கே மன்றுல நடனம் ஏடுறாரு. அந்த மன்றுல கருவறைக்குள்ள போய் தலைப்படுறாரு. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியல. யார்? மாணிக்கவாசகர் எப்படி போய் அடைந்தாரோ, மாணிக்கவாசகருக்கு முன்னதாகவே இவர் அடைந்திருக்க வேண்டும். ஏன்னா இவரோட கால எல்லையே தெரியல. முதலாக வந்து நீ தாழ்ந்த குலம்னு சொல்றியே, சைவத்தில் தாழ்ந்த குலம். அந்த மன்றில் முதலாக வந்து அந்த மன்று உள்ள அங்கே நிலை பெற்ற காலந்தொட்டு வரலாறுலேயே நந்தனார் தான் அங்கே போய் திருநாளை போவார் தான் முதலாக அங்கே கருவறையில் புகுந்து நட்டப்பெருமானோட ஐக்கியமானதான் நமக்கு வரலாறு கிடைத்த அளவில் சொல்லும். பின்னால் வந்து மாணிக்கவாசகர் அங்கே போய் திருவாசகத்தோட பொருள்லாம் இதுதாண்டான்னு சொல்லி உள்ளே சென்றதாக அது வரலாறு. இறைவனோட ஐக்கியமானதாக யாருக்குமே காணல. அதுக்கப்புறம் அந்த புண்ணிய முனி வடிவாக வந்து உள்ளே புகுந்தார்ல, அந்தணர்கள் அதிசயித்தார்.
முதல்ல பாருங்க யாரை அதிசயிக்கிறாங்க, இவங்களும் எவ்வளோ தடவை போயிட்டு வராங்க. அந்தணர்கள் அதிசயித்தார், அருமுனிவர் துதி செய்தார். அங்கே கூடியிருந்த முனிவர்கள், அரிய முனிவர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, எல்லாமே வந்து போற்றி பரவுகிறார்கள். பிள்ளை வாழ அந்தனர் பெருமானோட கழல் போற்றி என்னென்ன போற்றி செய்து அங்கே வந்து செய்யணுமோ அப்படிலாம் துதி செய்தார். வந்தடைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசறுத்து அவர் தன்னை வந்து அந்த மன்றுக்குள்ளே வந்து தன்னை அணைந்தார் இல்லையா, அந்த திருத்தொண்டராகி நமது நாளை போவார். வந்தணைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசறுத்து அவருக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய தீவினை குற்றங்கள்லாம் இருக்குது பாருங்கள், அவைகளெல்லாம் முற்றிலுமாக அறுத்து சுந்தர தாமரை புரையும் துணை அடிகள் இருக்கு. அழகிய தாமரை போன்ற அந்த 2 அடிகளையும் வந்து தொழுது இருக்குமாறு பெருமான் அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். யார் அருள் புரிந்தார்? கூத்தர். என்ன கூத்தர்? பெருங்கூத்தர். என்ன பெருங்கூத்தர்? ஆனந்த பெருங்கூத்தர். அதுக்கு எல்லை இருக்குதா? எல்லையே இல்லை. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய பெருங்கூத்தராகிய பெருமான் இவருக்கு தன்னுடைய திருவடியை தொழுதிருக்குமாறு அந்த பெரிய பேற்றை அருள் செய்தார் என்று சொல்லி இந்த 36வது பாடலில் முடிக்கிறார். அடுத்து 37. மாசு உடம்பின் விட, மாசு உடம்பு விட, மாசு உடம்பை வந்து விடுவதற்காக, குற்றமுள்ள இந்த உடலை வந்து விடுவதற்காக தீயின் மஞ்சனம் செய்து அருளி எழுந்து. அங்கே திருமஞ்சனம் எதில் செய்கிறாரு? குளிக்கிறாரு. நம்மளாம் மாசு போக உடலை வந்து குளிப்போம், அங்கே என்ன பண்ணுறாரு? தீயில் உள்ளே புகுந்து அந்த உடலை விடுறாரு. குளித்து அருளி எழுந்து ஆசில் மறைமுனியாகி, எந்த வித குற்றமும் இல்லாத மறைமுனிவர் வடிவத்தை ஆகி அம்பலவர் தாளடைந்தார். பெருமானுடைய சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய நட்டமானும் பெருமானுடைய திருத்தாளையை அடைந்தாராகிய திருநாளை போவார். தேசுடைய கழல் வாழ்த்தி, அவருடைய ஒளிமிக்க கழல் வாழ்த்தி. யாரோட? திருநாளை போவாரோட ஒளிமிக்க திருவடிகளை போற்றி வாழ்த்தி, அவருடைய கழலை வாழ்த்தி. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்னா குறிப்பு தொண்டர் வினை. அடுத்து திருக்குறிப்பு தொண்டரோட வரலாறு சொல்ல போகிறார். வினை பாசமரம் முயன்றவர்தம், அதாவது தன்னுடைய இந்த பாச தொடக்கு அருமாறு திருத்தொண்டு செய்தார் இல்லையா, அப்படி முயற்சி பண்ணார். அந்த திருத்தொண்டின் பரிசு, அந்த பெருமையை நான் உரைக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறாரு. தாமரை புரையும் காமரு சேவடி, அந்த தொடர் ஏற்கனவே நமக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு. இதெல்லாம் வந்து காலமெல்லாம் கருதக்கூடாது. வந்து 17 மணி நேரத்தில் 1 மணி நேரம் நீ வந்து ஒதுக்கலைன்னா இறைவனுக்காக அப்புறம் என்ன இருக்குது? ஒரு ஞான நெறியெல்லாம் வர வேண்டாமா? தெரிந்து கொள்ள வேண்டாமா? யார் உரைப்பா இதெல்லாம்? இதை போல் யாருமே உரை சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு வரலாறை சொல்லுவார்கள், இல்லைன்னா வரலாறை வந்து படித்து விட்டு குறிப்பு எடுத்துக்கொண்டு அது வந்து அதில் இது இருக்காது. இப்போ வந்து பதத்துக்கு பதம் சேக்கிழார் பெருமான் வந்து நமக்கு விளக்கியிருக்காரு பார்த்தீங்களா? இதை வந்து எதுவுமே விடாமல் அதோட பொருளை வந்து ஆழ்ந்து நம்மளால் முகந்து எடுத்து அனுபவிக்கிறோம். இந்த அனுபவம் அதிலெல்லாம் கிடைக்காது என்று சொல்லி நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட பெரிய புராணத்திலேயே பாதி பாடல்களுக்கு மேலே பொருள் சொல்லிவிட்டேன். சுந்தரமூர்த்தி சாமிகள் வரலாறு முழுவதுமாக சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் பதிகம் அத்தனைக்கும் பொருள் சொல்லிட்டேன். ஞானசம்பந்த பெருமான், நாவுக்கரச பெருமான் அவர்கள் வரலாற்றில் இருந்த அத்தனை அற்புத நிகழ்வுக்கும் வந்து சேக்கிழாரால் வந்து விவரிக்கப்பட்ட பாடல்களுக்கும் அங்கே அதோட துணையாக உள்ள அந்த திருப்பதியங்களுக்கும் அகச்சான்றாக உள்ளது. அவருக்கும் பொருள் உரைத்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு விதியுடையவர்களால் தான் விதி உடையவர்களால் தான் வந்து நம்மை வந்து இந்த சிவநெறியில் இந்த தவநெறியில் செலுத்தி கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த உறுதிப்பாட்டோடு மேலெழுந்து வாருங்கள். 17 மணி நேரம் விழித்திருக்கிற நேரத்தில் 1 மணி நேரம் இறைவனுக்காக நம்ம அர்ப்பணித்து இதையெல்லாம் நூலை வைத்து கொண்டு பதத்துக்கு பதம் வரிக்கு வரி நான் சொல்வதை கேளுங்க. நான் சொல்வதற்கு மேலேயும் உங்களுக்கு இறைவன் வந்து பல செய்திகளை வந்து உணர்த்துவார் என்று சொல்லி இதுவரை கேட்ட எல்லோருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று அந்த தில்லை கூத்தனை இறைஞ்சி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.